திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மையில் கண்ணோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மையில் கண்ணோம் ராசாத்தி உன்னை என்னை ராப்பகல்லா கண் விழிச்சேன் ராப்பகல்லா கண் விழிச்சேன் ராணி உன்னை கை பிடிச்சேன் கூட்டம் ரொம்ப சுருங்குது. நீங்க உல வைக்க போலையாண்டா அஞ்சலிக்கிட்டே போவியா சேஞ்சி போயிருக்காயா இதுல பூரா அப்படியே டோசர் பண்ணி இங்க கொண்டு வர முடியுமா? வந்தார் ஒரு சாமியார், அருமையான சாமி, நல்லா பாடினாப்ல, மண்டை சரியில்லையே, பைப்புக்கு மாற்ற கப்ளிங் மாதிரியே இருக்கு. நாம் பார்க்காத நாரதரே கிடையாது, சந்திக்காத ஆளும் கிடையாது. வள்ளிதர்ம நாடகத்துல இன்னைக்கு எத்தனையோ பேர் வரலாம், கலையை வளர்க்கலாம். ஆனா வள்ளிதர்ம நாடகத்துல வள்ளிக்கு தர்க்கத்தை உண்டாக்கியவர் யாருன்னா மதுரை அருகாமுள்ள வரச்சூர் பழனியப்பன். வரச்சூர் பழனியப்பா தாத்தா தான் அந்த தர்க்கத்தை உண்டாக்குனார். அப்ப எல்லாம் நாடகம் காலையில 12 மணி 1 மணி வரைக்கும் சண்டை கட்டி ஆடுவாங்க. இப்ப 5 மணிக்கு மேல மைசெட்டுக்காரே ஆளா காணாம ஒரு உள்ள இருக்கிறது இல்லை. அதனால 2 பேரும் உன் முகரைய பாரு மூஞ்சிய பாருன்னு பேசிட்டு போயிடும். அதுக்கப்புறம் கேள்வி ஒண்ணு, அந்த கேள்விக்கு 5 பதில் சொல்லுவாரு. அந்த கேள்விக்கு பொருத்தமா இருக்கும். புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்த்தா அன்னை முத்தப்பா. அதுக்கப்புறம் இந்த பகுதியில் அதிகமா சிவரஞ்சனி ஆரம்பம். அதுக்கப்புறம் அன்னை கோதமங்கலம் முத்துச்சிருப்பி. இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்த மேடை கலை உலகம். ஆனா இன்னைக்கு வந்திருக்க சாமியாரு இருந்தாலும் சாமியாரால சவுசவுக்க வைக்கிறவங்க. தங்கமணி வைரமணி உனக்கும் எனக்கும் ஆகாது. அப்படி ஆகாத நீ எதுக்கு கட்டி சொத்தை கட்டிக்கிட்டு இங்க வர்ற? இன்னைக்கு எஸ் வெள்ளா குளத்துல உன்னை கொலையாத்துறீங்க. உள்ளே கடுப்புலே உன் மேலே செலுத்த போறீங்க. கானகத்தில் பாட்டு பாடி சாமியார் சோழி முடிஞ்சு 4 பேர் நீங்க ஒண்ணுக்கு இருக்க போலாம். தங்கமணி ஒரு தரம், தங்கமணி 2 தரம், தங்கமணி 3 தரம். இந்த மைக்கை ஏற்றி வை, அந்த மைக்கில் ஏற்றவை. விளக்கு வழக்கம் உதவிட்டு 108 ஏற்றி விட்டு பேசாம ஜோலியை முடிச்சு பெரிய உன்னிகிருஷ்ணே பாடித்தான் வருது. பொம்பளையில சிரிக்குது உள்ள ஓடிது. செய்ய மாட்டேன் வாவா. அதுலயே கருகருன்னு என்ன அடம் வச்சிருக்கியா கோழி? மறுபடியும் கரு வீங்கில் வரும், மறுபடியும் பாடு. வீட்டு போன எழுதிட்டு இருக்கியா? தங்கமணி வா தங்கமணி. எல்லாம் சேருதியா? நீ குடிச்ச டீ கடையில தான் நானும் குடிச்சேன். என்னச்சே உனக்கு மட்டும் டீல டீ தூள் போட்டேன், எனக்கு என்ன காப்பி தூள் போட்டேன். இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவை. என்ன சுவை? சிலருக்கு இனிப்பு கூடுதலாக பிடிக்கும், சிலருக்கு இனிப்பு குறைவா பிடிக்கும். அப்படிங்கிறதுனால உனக்கு ஒரு தன்மை உண்டு, ஒவ்வொருத்தருக்கு ஒரு விருப்பம் உண்டு, ஒவ்வொருத்தருக்கு ஒரு எண்ணம் உண்டு. உனக்கு இப்ப என்ன உண்டு? எனக்கு நீங்க தான் வேணும். என்னையா பிரச்சனை? கண்டிப்பா சரி, நீங்க போயிட்டு வாங்க. ஏன்னா எந்த இடத்தில் என்ன வேண்டுமோ அதை கொடுத்தால்தான் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கும், மதிப்பாக இருக்கும். சரி சரி,
சரி, நீங்க என்னை கூப்பிட்டீங்களே, என்ன காரணம்? தங்கச்சி மாலை காது ஊத்து வச்சிருக்கு, பாண்டி வேலுப்பா. என்னது? ஏடா முட்டா பையல தங்கச்சி மகளுக்கு முட்டா கோயில் இல்ல, கொஞ்சம் கணேசி போல இருக்கு, போட்டு போறியா? நாராயணா நாராயணா அந்த பிளாக்ல விக்கிறாப்லையா? எது நாராயண விக்கிறாப்லையா? நாராயணன் விக்கிறாரா? இதானே சொன்னேன். என்ன ஒன்னாட்ட நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீங்க? சத்தம் போடாத, இருக்கிற ஆளும் போயிட்டா பொட்டல்ல தெரியணும். தங்கமணி, நான் கட்டி வச்ச கோட்டை ஏற்கனவே தகர்ந்து போய் கிடக்கு. நீ வேணா இதை கழட்டி வச்சுட்டு ஒரு பல்ட்டி அடிவேன். கூட்டது வர வர நாடகம் சர்க்கஸ் மாதிரி போயிடுச்சு. பல்ட்டி அடிக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். என்ன பிரச்சனை? மலையை மலையை மோதுகின்ற பொழுது தீப்பிறக்கும், மலையை வண்ணம் கட்டி மோதுச்சுன்னா தூசி பறக்கும் இருக்குல்ல. சரி, இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்களோ, என்ன காரணம்? எதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க? இங்க என்ன வேலை பாக்குறீங்க? கதையின் சாராம்சம் உனக்கு தெரியுமா தெரியாதா? கதையினுடைய இடம் என்னடா? அததான் கேட்கிறேன். என்னடா இது? வேலுமலை. வேலிமலை சாரல் யாருக்கு உரியது? என்னை போன்ற முனிவர்களுக்கு உரியது. நான் வந்து வேலிமலை சாரல்ல கீழே தான் நிக்கிறேன். ஓரத்துல நிக்கிறீங்க? ஆமா. ஓரத்திலே நான் அடிலையா? நான் எங்கே நிக்கிறேன்? நீ எதுக்கு இங்க நிக்கிற? நீ எந்த இடத்துல நிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறவங்கள. ஒரு மனுஷன் எந்த இடத்துல இப்ப நிக்கிறான் அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்? தொழில் பண்ண முடியும். துணிமணி படிக்க போறியா? துணிமணி இல்லையா, தொழில் செய்ய முடியும். நம்முடைய வேலையை சரியாக செய்ய முடியும். செஞ்சுட்டாலும் தக தெரிஞ்சிடும். ஓடி வாக்குண்டு திருவிழாங்காடு ஒவ்வொரு ஓடி வாக்குண்டு வட்டால் வாக்கியம் யாரை வச்சு விட்டாங்களா? ஓட்டி செல்வ நாடு நமக்குண்டு கேட்டதெல்லாம் நெஞ்சமே. சரி, ஈடு நமக்கு சொல்ல இங்கு ஒருவரும் இல்லை என்ற ஒளி. சிவ சிவம் என்று கையில் திருவோடு ஏந்தி தெருவோடு செல்லும் சாமியார்களும் உண்டு. என்ன என்ன ரொம்ப இறக்கப்படுறது மாதிரி இருக்கு. நீ தாலாட்டு பாடுற மாதிரி. அஞ்ஞான விட்டு அரவியான தொல்லை தொட்டு மெஞ்ஞான வீடு வருவதற்கலாம் என்று ஆண்டவன் சிந்தையிலேயே காலம் கடத்தி கடுத்தவும் புரியும் ஞானியர்களும் உண்டு. மாதென்று சொல்லி ஒரு மாயதென்னை மரளி விட்ட தூதென்றே நம்ம சுகம் என்ற நாடு வித்து புத்தியில் ஏதென்று எடுத்துரைப்பேன் இறைவா கட்சிகள் என்றபடி சிற்றின்பத்திலே உணர்ந்த பிறகு ஞானம் பிறந்து பேரின்பத்தை உணர்ந்து அதற்கு வழிகாட்டும் அடியார்கள் உண்டு. பாவங்களை நீக்கும் சாமியார்களும் உண்டு. நீங்க எப்படிப்பட்ட சாமியாரை பார்த்திருக்கிறீங்க? சமீபத்தில் எப்படிப்பட்ட சாமியெல்லாம் பார்த்திருக்கிறீங்க? சமீபத்தில் யூடியூப்ல பார்த்திருக்கேன். எப்படி? கலையரசன். சரி. அகோரி. ஏன் சித்திமேனா? ஏய், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பொண்ணு கொடுக்க வேண்டியதானே? சம்பந்தம் ஆயிரும்ல. நான் அப்படிப்பட்ட பொண்ணு கொடுக்க வேண்டியதானே? ஒரு சம்பந்தத்தை உண்டாக்கிச்சுங்கிறீங்க அந்த மாதிரி. ஏன்னா என்ன சடுகுடு மாதிரியே பேசிக்கிட்டு என்ன? நான் யாரு? யாருன்னு தெரியலையே. கழகக்காரன். காவைத்தால் கழகம் நாள் கடந்தால் நன்மை, நாளோட கழக நன்மையில் முடியும். கழகம் பிறந்தால்தான் நியாயம் பிறக்கும். இங்க கழகம் செய்ய வந்திருக்கிறேன். ஆமா. என்ன சிரிக்கிறீங்க? சண்டையில சிரிப்பு உண்டாகுதா? சண்டையில இல்ல, நான் சிரிப்பு உண்டாக்குறேன்னா என்ன? இது ஒரு தொழிலா? இது ஒரு சண்டையிலுக்கு வருவது ஒரு தொழிலா? என் கழகத்தில் பிறப்பதாயா நீதி. அதிலே வீண் கழகம், ஓரான கழகம், வேண்டாத கழகம் என்ன உண்டு. அதில் எனது கழகம் விவரமான கழகம். ஆகவேதான் வாதுக்கு சண்டைக்கு போவார், வருவார், வழக்குரைப்பார், தினம் தேடி மாது கொன்றளித்து வயங்கிடுவார், ஏதுக்கு ஒரு பிறந்தார் இறைவா கட்சிகள் என்றபடி துர்க்கழகமாக இல்லாமல் நன்மைகள் நடக்க நற்கழகம் செய்பவன் இந்த நாரதன். கர்ணகலங்கம். கர்ணகலங்கம் என்ன? நற்கழகம் செய்வோம். நாராயணா நாராயணா, என்னையாச்சு உனக்கு? எரியா, நாங்க காட்டு வாசி இங்க உள்ளவங்க தெரியாது. சரி, உங்க நாட்டு பாசியை நீ பேசுற பாசங்கிறது வேறு, சொல்லக்கூடிய விஷயம் கூடவா தெரியல உனக்கு? கழகக்காரங்க சொல்ற, நீ கர்ணகலங்கங்கிற. சரி சரி, இது கோவப்படாத. எனக்கு மண்டைய பார்க்கும்போது என்ன சிரிப்பு? மண்டைய பார்க்காத, என்னுடைய தொண்டைய பாரு. என்னடா தீபாவளி வரக்கூடிய வார்த்தையை பாரு. தீபாவளிக்கு சிவாஜி வாங்கின சங்கு சக்கரம் மாதிரியே இருக்கும் தலை. என்ன கண்ணால பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதுமே அப்படிங்கிற. சரிப்பா சரிப்பா. இங்க பாருங்க, அகத்தின் தலையில உண்டு, சிவபெருமான் தலையில உண்டு, விஸ்வாமித்திரனுடைய தலையில உண்டு, வசிஷ்டன் தலையில ஒரு உண்டு, திருவள்ளுவருடைய தலையில ஒரு உண்டு, என்ன கீரை உண்டு. நீனா பஸ்ல போகும்போது டிரைவர் பக்கத்துல நின்றாத. ஏ கீரை நாடகம் நடத்தி 10 செகண்ட் ஒண்ணு மாதிரி ஆனந்தம் அப்படிதான் செய்வான். உன் பேர் என்னையா? ராமு
இதெல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் கொண்ட அரசர்கள் வைத்திருப்பது மணிமகுடம். என் போன்ற தவரிசைகள் அணிந்திருப்பது ஜடாமகுடம். 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 உங்க பேருங்க ஐயா? நாரதர் ஐயா. நாரதர். உன்னை நான் பார்த்திருக்கையா? எங்க? மேய் பாக்கெட்ல பொம்மை மாதிரி இப்படி இருப்பியே. பார்த்திருக்கேன். நாராயணா நாராயணா. அதலம் இதலம் சுதலம் தருதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம் பூலகம் பொருளகம் சரலோகம் சத்தியலோகம் மகாலோகம் தேவலோகம் என்று சொல்லக்கூடிய நீங்க பார்த்திருக்கலாம். 14 லோகத்திற்கும் நினைத்த மாத்திரத்திலே கடற்பொழிலே சென்று வரக்கூடிய வல்லவன் படைத்தவன். எங்க வேணாலும் எங்க வேணாலும் யாருக்கும் தெரியாம யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்து. ஆமா ஆமா. சொந்தக்காரங்க இருக்காங்களே. எங்க இருக்காங்க? தேவலோகாசு தேவலோகத்தில் இருக்காங்க. தேவகோட்டையில இருக்காங்க. நீ தேவகோட்டையில இல்ல தேவலோகத்தில் இருக்காங்க. மேற்பக்கம். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? எரிச்சலா இருக்க. ஒரு பக்கம் ஆட்டு குறும்பி தெரிச்சுப்போம். அப்புறம் இல்லையா நம்மதே நீ பெருங்கொண்டு பட்டினிக்கு திரி கெட்ட பின் ஞானம். நான் பிறக்கும் போதே பிரம்மச்சாரியாக பிறந்தாலும் நல்ல நம்பர வாக்குப்படி குடும்ப இன்பத் துன்பங்களை அனுபவித்து அதன் பிறகு துறவியாத முறை என்ற அடிப்படையில் நாரதனாகிய நான் நாரதி என்ற பெண்ணாக மாறி இன்னைக்கு பிள்ளைகள் அளவோடு 60 பெற்று அது ஒரு லோகத்திலே அது பிள்ளைகள் அளவோடு 60 பெற்று அளவோட. ஆமா 60. ஆமையா 60 இல்ல. ஆமையா. எந்த பெரியாஸ்பத்திரியில? எந்த பெரியாஸ்பத்திரியா? சின்ன அதையா உங்களுக்கு எங்களுக்குள்ள வேறுபாடு. நீங்க எல்லாம் யாரு? மனிதர்கள். நாங்கள யாரு? தேவர்கள். நீங்க எல்லாம் எதை சாப்பிடுவீங்க? சோத்தை. நாங்கள எதை சாப்பிடுவோம்? காற்றை ஆகாரமாக உட்கொள்வோர்கள். அதனாலதான் 52 மனைவிகள் அளவோடு 60. என்ன ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியப்படுறிய? சந்தேகமா இருக்கா? ஆச்சரியமா இருக்கா? 52 மனைவிகள். நீ முரட்டாலாம் தானே இருப்ப. அதான் நாங்களே சோத்தை திங்காதான்ட்டேனையா. அபானம் உபானம் சுவானம் நீ சொல்லக்கூடிய 10 வகையான காற்று, அந்த காற்றை புசிக்கக்கூடியவர்கள் நாங்க யாரு? மற்றவர்களுக்காக வரக்கூடியவர்கள், பொதுநலவாதிகள். அதனாலதான் அந்த 52 52 51 முருகனுக்கு அச்சரமாக கொடுத்து விட்டு ஒண்ணு மட்டும் இங்க சுமந்துகிட்டு இருக்கேன். அது இறங்க மாட்டேங்குதுச்சா? ஒரு பொம்பளை மட்டும் ஒன்றை மட்டும் மகதியாக சுமந்துகிட்டு இருக்கையா. 60 உள்ளே இப்ப என்ன வடிக்குது? அதெல்லாம் தானம் பண்ணிட்டு தர்மம் பண்ணிட்டேன். அன்னதானத்துல சப்பளம் பண்றாங்களா? என்ன தானம்? தர்மம் செய்யறது. அதான் தானத்துக்கு பண்ணிட்டேன். இப்ப பொம்பளை இல்ல கொண்டாடி இருந்தேன், வெறுத்துட்டேன். ஏன்னா ஆசைதானே ஒரு மனுஷன் ஆட்டி படைக்குது. முடியல. முடியல இல்லையா? வெறுத்துட்டுங்கிற இல்லறத்தை அனுபவித்துட்டு பேரின்பம் துணைக்கு போறேன். பெருசா பாக்குறேன். பெருசா ஆமா, பேரின்பம் சிற்றின்பத்தை விட்டுட்டு பேரின்பத்தை துணைக்கு போறேன். அப்ப 51 கூட இப்ப நோக்கம் இல்ல, பேச்சுவார்த்தை இல்ல. அதான் முருகனுக்கு கொடுத்துட்டேனையா. இப்ப இந்த நினைப்பு இல்ல. இல்ல நரம்பு கொள்ளாத. வெறுத்துட்டேங்கிறனே. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன் கோபப்படுற? கோபங்கிறது வராதையா, சாந்தமான குணம் ஐயா. சாந்தமா? ஆமா. அப்பா இருக்காங்களா? இருக்காரு. அவர் பேரு பிரம்மா. பிரம்மன் தெரியுமா? என்ன என்னையா என்ன ஆச்சுங்கிற? பிரம்மமேனா? ஆமா. எனக்கு நீ சித்தப்பா மையன். என்னது? என்னையா பிரம்மமேனா? ஆமையா. தெரியுமா? என்னப்பா எங்க பாத்திருக்கீங்க? மண்டல் நாள் எப்ப பாத்தீங்க? ஏய் மண்டல் நாள் எப்படி பாத்தீங்க? சொல்ல விடல அரைஞ்சு விடுவீங்க. அரைஞ்சு விடு. உங்க அப்பா எங்க பாத்தீங்கன்னா விடுவே. அப்புறம் எப்படி பாத்தீங்க? அப்படி கேக்குறேன். இந்த மண்டல் நாள்ல பானிபூரி கடை நாங்க 2 பேரும் சாப்பிடுவோம். முட்டா பையன் மண்டல நகர்ல பானிபூரி. அந்த மாதிரி நெல்சன் மண்டேலாங்கிறது யாரு தெரியுமா? யாரு? அவர் ஒரு தியாகியா, கருப்பு இனத்துடைய விடுதலை போராட்ட தியாகி அவரு. ஆமா. இப்ப இவ்வளவு நேரம் பேசுனா நான் சிரிச்சுக்கிட்டே விளையாடுறேன். சரி, இந்த நாடகம் எதுக்கு வச்சிருக்கா தெரியுமா? இந்த நாடகம் எதுக்கு வச்சிருக்க? மழை பெறுவதற்காக. போய் படு தூங்கிடுவியா? என்னது? அழகு மலையானுக்காக இந்த நாடகம் வச்சிருக்க. ஆமா, அழகு மலையானுக்காக மழை வேண்டி நாடகம் வச்சிருக்காங்க. இதுல என்ன சந்தேகம்? அழகு மலையா யாரு ஓடனே புறப்படுவாரு சொல்லு.
அழகு அழகு மலையா யார இங்க மாட்டு வண்டியில போனா அழகு கோயில இருந்து திருப்பி வரப்படாதுன்னு சொல்லு. என்ன நீங்க சொல்ல ஒரு அழகு மலையான்னு யார நடிக்கிறியா? ஒவ்வொருத்தரும் நடிப்பட்ட ஐயா. ஒரு செமீன் போவாரு தெரியுமா? யாரு யாரு மாட்டு வண்டியில இந்த வரைக்கும் போறாரு. அவர் அங்க போனாத்தேன் சரி அவருக்கு மரியாதை செஞ்ச உடனே அழகர் வெளியே வருவார். கண்டிப்பா வர்றாருல்ல. அழகர் எதுக்கு வர்றாரு? அழகர் வந்து கள்ளழகர் வந்து இறங்க வைகையில வந்து இறங்குறதுக்காக வர்றாரு. மத்த நேரம் இறங்கினா ஸ்டாப்பிங். எல்லா நேரத்திலும் எல்லாரும் இறங்க முடியாது. ஏன் இறங்குறாரு? கோபத்திலயா? அது என்ன கோபம் சொல்லு? சினத்தை தணிக்கிறங்கிறது தானையா. சினத்தை தணிக்க வேண்டும்ங்கிறது தானையா. எந்த விஷயத்துக்கு வர்றாரு அவரு? மழை வேண்டிதான். என்ன எந்த விஷயத்துக்கான? அப்ப சொக்கனாருக்கு மீனாட்சிக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையா? ஆமா ஆகுது இல்ல. அங்க அழகர் போறாரா? ஆமா போறாரு. அழகரு அழகரு கோவத்துல தானே ஆத்துக்குள்ள இறங்குறாரு. ஆமா மழைய வேண்டி அவர் இறங்குறாரா? எதுக்காக கோவத்துல இறங்குறாரு தெரியுமா? எதுக்காக? மீனாட்சியும் சொக்கனார் திருமணத்துக்கு அழைப்புதல் வந்தவனே அழகர் வர்றாரு. வர்றதுக்குள்ளே இங்க திருப்பி ஊட்டிடுறாங்க. ஆமா அந்த கோவத்துல தானே இறங்குறாரு. அந்த கோவத்துல தான் அந்த கோவத்துல தானே இறங்குறாரு. அந்த கோவம் தான் நாம எல்லாமே திருமணம் நடந்துருச்சு. உனக்கு எல்லாமே தெரியும், நடிக்காத. நீ எதுக்கு இப்ப வேணை விட்டு இறங்குறேன்னு நான் கேட்கிறேன். எதுக்கு? படத்தை நான் இங்கே நாராயணா நாராயணா அதான உண்மை. அந்த கோபத்தை தணிப்பதற்காகத்தான் இன்னைக்கு தண்ணி பீச்சு மக்கள் எல்லாம் உண்மைதான். அந்த சாந்தம் ஆயிட்டு திருப்பி அழகு இப்ப திருப்பி நாளைக்கு காலையில கிளம்புறாரு. எங்க? ஃபாரின் போறாரு. இப்பதான் செவில் தெரிவிக்க அழ வாங்க போறேன். அழகு திருப்பி அழகுக்கு போறாருல. போன உடனே சன்னதிக்குள்ள போவாரா? இதை கேளுங்க. ஃபாரின் போறாருன்னு சொன்னீங்கல்ல, உலகம் முழுக்க இருக்காரு. உலகம் முழுக்க இருக்காருயா. நானும் ஃபாரின் விளக்கம் சொல்லவா? என்ன ஃபாரின்? என்ன விளக்கம்? ஃபாரின் அப்படின்றா ஃபாரின்ல உள்ள மக்கள் எல்லாம். ஃபாரின்ங்கிறது வேற. என்ன ஃபாரின் தான் சொன்னேன். கேளுங்க, சொல்லக்கூடிய வார்த்தையிலே பிழை இருக்க கூடாது. சரி நீயா நான் நீ போட்டு. பார் என்பது உலகம். அப்ப பாரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லணும். நீங்க ஃபாரின் சொல்லிவிட்டு இந்த சொல் புரட்டா வித்த காட்டுறீங்க. அழகர் கோயிலுக்கு போன உடனே சன்னிதானத்துக்குள்ள போவாரா? போக மாட்டாரு. போக மாட்டாரு. ஏன் போக மாட்டாரு? அதான் கேக்குறேன், எதுக்கு போக மாட்டாரு? என்ன நான் கேட்டா நீ திருப்பி கேட்க? அதுதான் ஏன் கேள்வி. ஏன் போக மாட்டாரு? எதுக்கு போக மாட்டாரு? திருப்பி எப்போ உள்ள போவாரு தெரியுமா? எப்ப போவாரு? ஆடி மாதம் தீர்த்தாண்டவனதான் உள்ள போவார் இருக்குல்ல. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. வந்த வேலையை சரியா செய்யணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கிறதுனாலதான் ராக்காய தீர்த்தம்னு எல்லாரும் போய் தீர்த்தம் முடிக்கிறாங்கல்ல. இந்த தீர்த்தம் எங்க இருந்து வருது சொல்லு? ராக்காய தீர்த்தம்னு எங்க இருந்து இந்த தீர்த்தம் வருது? அது கேரளாவில இருந்து வருது. வேப்பலை அந்த தீர்த்தம் எங்க இருந்து வருது? உன்னுடைய வார்த்தை இழப்பிழை நிறைய இருக்குது. பேப்பைங்கிற வேப்ப இலை, வேப்பலை பல மரங்களுடைய வேர்களை தழுவி வருது ராக்காயோட தீர்த்தம். அந்த தீர்த்தம் கேரளாவில இருந்து வரல, ஆந்திராவில இருந்து வரல, மலையில இருந்து வருது. கைதட்டலாம் முடிஞ்சு. ஆக மக்கள் கூட்டத்தை பாத்தீங்களா? சாஞ்ச பக்கம் சாயக்கூடிய செம்மறி ஆடுது. 18ஆம் படி கருப்புன்னு பேர் இருக்குல்ல. ஆமா சரி, இவ்வளவு கேக்குறீங்க. கருப்பு எந்த நாட்டுல உருவாச்சு? அந்த 18 படிக்கட்டு யார் தெரியுமா? 18ஆம் படி கருப்பு அப்படின்னா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. சரி, நீங்க 18ஆம் படி கருப்பு கேக்குறீங்கல்ல, எதுக்கு? வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாகனம் இருக்கு. இப்ப எவனுக்கு என்ன வாகனம் இருக்கு? எமனுக்கு எரும மாடு இருக்குல்ல. இருக்கு. சிவனுக்கு என்ன வாகனம் இருக்கு? காளை வாகனம். முருகனுக்கு என்ன வாகனம் இருக்கு? மயில் வாகனம். மயில் வாகனம் இருக்கு. இப்ப ஒவ்வொன்றுக்கு ஐயனாருக்கு என்ன வாகனம்? ஐயனாருக்கு எல்லாத்தையும் ஏன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அதாவது தமிழ்ங்கிறது இருவர் சேர்ந்து முறையோடு உரையாடம் உள்ள. சரி, இப்ப ஐயனாருக்கு என்ன வாகனம்? குதிரை வாகனம். எவனுக்கு என்ன வாகனம்? எருமை மாடு வாகனம். அப்ப இந்த ஐயனாருக்கு ஏன் குதிரை வாகனத்தை பயன்படுத்துறாங்க? எவன் ஏன் எருமை மாட்டை பயன்படுத்துறாரு? என்ன காரணம்?
கேட்கிறேன். யாருக்கிட்ட கேட்கிறேன்னு தெரியலையா? நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன், இப்ப ரசிகர்கள்கிட்ட கேட்கிறேன். 2 கேள்வி கேட்டு நான் தான் பதில் சொன்னேன். இதை கேளு. உன் கேள்விக்கு நீயே சொல்ல, அப்புறம் நான் மாட்டிக்கிறேன். மொத்தத்துல மாட்டி விட்டுருவேன். இதை கேளுங்க. என்னத்தை மாட்டி விடுவீங்க? என்ன சிவனுக்கு ஏன் காலை வாங்கணும்? விளக்கம் சொல்லவா? அதுதான் சொல்லவா? கேளு, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். சிவனுக்கு ஏன் காலை வாங்கணும் சொன்னா, திருப்பார்கடலில் தேவர்களும் அசுரர்களும் மந்தகிரி மலையை வத்தாகவும் ஆசிக் என்று சொல்லக்கூடிய பாம்பை 4 கையாகவும் கொண்டு கடைந்தார்கள். கடைந்த பொழுது என்ன வந்துச்சு? அமிர்தம், விஷம். அமிர்தம் வந்துச்சு, விஷம். என்ன குழப்பத்தில் மனப்பிராந்தியா? வந்தது விஷம். அந்த விஷத்தை கண்டவுடன் தேவர்களும் அசுரர்களும் நடுநடுந்து பயந்து ஓடுகிறார்கள். அப்ப ஓடுகின்ற பொழுது சிவபெருமான் பார்க்கிறாரு, ஆஹா, நம்முடைய பக்தர்களெல்லாம் இப்படி பயந்து ஓடுறாங்களே என்று தன்னுடைய திருக்கரங்களாலே கையால் அப்படியே அந்த நஞ்சையெல்லாம் அரிச்சு அப்படியே சாப்பிடுறாரு. சாப்பிடுகின்ற பொழுது இந்த தொண்டைக்கு நீர், முடிச்சுக்கு நீர் அந்த நஞ்சாகப்பட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? இறந்துருவாரு. அப்ப சக்தியாகப்பட்டவள் என்ன பண்றா? சிவபெருமானுடைய கழுத்தை இறுக்கி அப்படி இறுக்கி பிடிச்சோடனே சிவபெருமான் என்ன பண்றாரு? சுருண்டு விழுந்த இடம் சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடம். அப்ப அப்படிப்பட்ட திருப்பார்கடலை கடைந்தார்கள். அந்த விஷயம் அந்நஞ்சை உண்ணி, அந்த நஞ்சை உண்ணி உண்ணி அந்நஞ்சை உண்ணி சேர்த்து சொல்லுங்க. அண்ணே அக்கால ஏறி, அந்த காலை மீது ஏறி, காளை வாகனத்தின் மீது ஏறி அம்மானை போட்டு, அந்த மாலையை போட்டு, கதம்ப மாலையை போட்டு, கழுத்தை போட்டு போட்டு செம்புடு காட்டக்கூடிய சிவபெருமானே, செம்பினால் செய்த உடுக்கை ஆட்டிக் கொண்டு வரக்கூடிய சிவபெருமான். அப்ப படைப்புக்கு அதிபதி யாரு? பிரம்மா. காக்கிறதுக்கு யாரு? கடவுள் விஷ்ணு, மகாவிஷ்ணு. அழிக்கக்கூடியது யாரு? யமே, ருத்ரன். அப்ப அருளக்கூடியது யாரு? சிவபெருமான். இப்ப 5 தொழில்: படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைதல். 5 தொழில் என்ன பண்றாங்க? யார் செய்யறது? இந்த 5 தொழிலுமே சிவபெருமான் செஞ்சாரு. அப்பதான் வேலையை பிரிச்சு கொடுத்துட்டார். பிரிச்சு கொடுக்குறாருல்ல. ஒருத்தருக்கு ஒரு வேலையை பிரிச்சு கொடுத்தாங்கன்னா அந்த வேலை சரியா நடக்கும். அப்ப பிரிச்சு கொடுக்குறாரு. அப்ப அந்த ஒருத்தர் படைக்கிறது பிரம்மா, காக்கிறது விஷ்ணு, மகாவிஷ்ணு. அப்ப இந்த எவனுக்கு மட்டும் எரும மாட்டை ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவர்களும் இருக்காங்க, அவசரப்படுறவனும் இருக்கான், நிதானமா போறவனும் இருக்கான். அப்ப அந்த எவனாகப்பட்ட என்ன பண்ணணுமா? எதையும் பாரபட்சம் இல்லாம எதை எப்ப பிடிக்கணுமோ அப்ப பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் எருமாடு எப்படி போகும்? சேத்த கண்டா படுத்துக்க. கழுதை யாருக்கு வாங்கணும்? கழுதை யாருக்கு இருக்குல்ல. கழுதையெல்லாம் லேஜா வாகனம் வைக்க முடியாது. எந்த இடத்துல இந்த ஊர் இருக்கு, இந்த ஊர்ல ஒரு கொள்ளைக்காரன் வரான், மக்கள்கிட்ட உள்ள அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு ஓடுறான். எடுத்துட்டு ஓடின உடனே என்ன பண்ணுவாங்க? விரட்டுவாங்க. மக்கள் கத்துவாங்க, அப்படின்னு கத்துவாங்க. கத்துக்கின்ற பொழுது அந்த எல்லையில இருக்கக்கூடிய யாரு? காவல் தெய்வம். காவல் தெய்வமாக இருக்கக்கூடியது மதுரை வரும் கருப்புச்சாமி. இவங்க எல்லாம் என்ன பண்ணுமா? அந்த திருடனை பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் வாகனத்தை என்னமா? குதிரை வாகனம். வேகமா போகணும்ல ஐயா. அப்ப வேகமா போய் பிடிச்சாதான் பொருளை வீட்டுக்கிட்டு வர முடியும். அதுக்காகத்தான் ஐயனாருக்கு குதிரை வாகனம், எவனுக்கு எருமை வாகனம், சிவனுக்கு காளை வாகனம். உங்களுக்கு என்ன வாகனம்? எனக்கு வாகனமே கிடையாது. டூ வீலர். டூ வீலர். பிரம்மனுக்கு அன்ன வாகனம், மாரியம்மனுக்கு சிம்ம வாகனம். இப்படி நான் வாகனமே கிடையாது. 14 லோகத்துக்கு இப்படி நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நினைச்சேன்னா எங்க போகணும் அங்க போவேன், எங்க வரணுமோ அங்க வருவேன். சத்தியமானோட மோசமா இருந்திருக்கு. சுத்திக்கிட்டு எப்படி போவேங்கிறீங்க? யாருக்கு தெரியாம மாயவே மாய காற்றோட காற்றாக, ககனமாக்கமாக, ஆகாயமாக்கமாக, இப்படி யாருக்கு தெரியாம வர்றது போறது நீங்க. ஆமா. இதுல என்ன விஷயம் தெரியுமா? எனக்கு இன்னும் பல சிறப்பு உண்டு. கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் நன்மை. ஆரம்பத்துல கலகம். ஆமா, அதுக்கப்புறம் நலமா முடியும். கலகத்தில் பிறப்பதுதானே நீதி.
அதனாலதான் கலகம் மாதிரி ஆரம்பிச்சு கடைசியில எல்லாம் முடியும். அருமையான விளக்கம். என்ன என்ன கையை கொடுத்துட்டு என்ன அருமையான நாரதம். நல்ல விளக்கம் சொன்ன. உங்க அம்மா வேறு கலைவாணி எங்கன தம்பி தலைமொழி திருட்டுக்கு நவனின் வருவோம். நான் சொன்னதை முதலில் சரியாக காதலி ஓடு. கலைவாணி, நாவலந்தி, நாமக்கரசி, நாவிலே அமர்ந்த வாக்கு தேவி, பாரதி, சரஸ்வதி என்று இன்னும் பல நாமங்களை கொண்டவர்களாய் பல பாவலர், நாவலர், அறிஞர், கலைஞர் ஆகியோருக்கு இலக்கண இலக்கிய நயத்தோடு பேசவும் எழுதவும் கவிகள் வழங்கி புகழ் பெறச் செய்தால் எப்படி தெரியுமா? தாது இது தோதி இது தட்டை இது தோதாது தூது இது துத்திட்ட தூதத நாவத்தை தித்தித்த துத்திட்ட தொழில் காக்கை காகுவை குகை காகத்தை என்ன தலையாட்டுற? வீட்டு பாடம் சொல்லு, அதனால எழுதிருக்கேன். வீட்டு பாடம் மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுறேன். மானமே நன்னா மணமென் மணமென் மானமா நன்னா நனினானு மீனமா மானாய் மிழுமின்றி முன்முன்னே நன்னிடமானா மணிமேனி மான் அப்படின்னு பெண்ணை கண்டதும் ஆண் அடங்கி போவானை எடுத்து காட்டுவது இந்த கவி. அது மட்டும் இல்ல, கசோட தவிர எறல வளல ஒரு 5-6 பேர் உட்கார்ந்தா இல்ல. ஆமா, இவங்க ஏன் பப்புன் டான்ஸை முடிச்சுட்டு புராணத்தை கேட்கறன்னு உட்கார்ந்தாள். சரி, ஆளே காணா. என்ன பண்ற சூழ்நிலை அப்படிதான் ஒரு மனுஷனுக்கு. அவ்வளவுதானே, சோழி முடிஞ்சு. அதாவது பூவோட சேர்ந்தா நாறு மனம் பெரும் என்று சொல்லுவார்கள். நீங்க இங்க வந்து சிலரை பார்ப்பதற்காக சிலர் அமர்ந்திருப்பார்கள். சரி, அவருடைய நோக்கு நிறைவேற உடனேனாக சினிமா வந்து வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அதனால ஆயக்கலைகள் 64 கற்றுத்தருவள் என் தாய் கற்று தேர்ந்தவன் இந்த ராத பிரம்மச்சாரி. நீங்க ஆரோட தூங்குற காலம் கெட்டுச்சு, ஓடி வந்து உங்களுக்கு நல்லாசி பொருளுங்கிறதுக்காக வந்திருக்கேன். சரி, ஆனா என்னை பத்தி இப்ப நீங்க வந்து என்னுடைய தந்தை பேர் புறமா தாய் கலைவாணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருன்னு சொல்லலையே. அப்பா இருக்காருல்ல. என்னது? எங்க அப்பா இருக்காருல்ல. நீ யாரியா? அதான் சொல்றேன். அப்பாவோட சித்தப்பாவத்தான் வந்து சின்னம்மாவை கேட்டது. சின்னம்மாதான் வேணாம்னு சொன்னால்தான் பெரியம்மா கட்டி கொடுத்தது எங்க ஐயா அப்ப பெரியம்மா வாக்கப்பட்டு போகும்போதுதான் அவன் வேலுச்சாமியும் கண்ணுச்சாமியும் சண்டை ஓட்டது. அப்ப நீயே சொல்லு தெரிஞ்சா. நான் உன்னை என்ன கேட்டேன்? இது வரைக்கும் 75 பேர் லூஸ் ஆகிருக்கேன் சொல்லவா? நான் உன்னை இப்ப என்ன கேட்டேங்கிறேன். அதான் என் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாது. நீ மட்டும் என் பிரம்மா கலைவாணி அப்ப நான் சொல்லும் போது உச்சு சொல்றேன். ஓஹோ, உதாரணம் கட்டி போடுறீங்க. சரி, எது ஆடி குடத்தடிக்க ஆடும்போது இறங்கி ஓடி திரைக்கு முகம் காட்டு ஓடுவண்டை பற்றி பாரு பின்னாக்கு உண்டா விட்டுடுவாம்பு எல்லனைவோ ஓதி என்பார்களே. அப்ப உதாரணம் காட்டி கூறுவது உலக வழக்கம் இல்லவா? ஏன்னா ஒரு ஊருக்கு பல 4 திசையில இருந்து வரலாம். அப்ப 4 திசை நம்ம தெரிஞ்சிருக்கணும், 4 பாதி தெரிஞ்சிருக்கணும். முட்டாளுக்கு ஒரு வாத, முட்டாளுக்கு அறிவாளிக்கு 2 வாத, அறிவாளிக்கு 3 வாத இருக்குல்ல. அப்படி இருக்கு. என்ன சமய குறவர்கள்? எங்க அப்பா பேரு நம்பிராசன். நம்பியின் மகனோனி? சாதாரண வணிவே நம்பிராஜ மகன். அதாவது ஆச்சரிய நம்பியின் மகனோனி தாய் பையன் தங்கி மோகன். இங்க என்ன பண்றீங்க? காவல் பாக்குறோம். எதுக்கு? தினைக்கு. என்ன தினை? கருந்தின செந்தின. கருந்தினை யாருக்கு, செந்தினை யாருக்கு? கருந்தினை எங்களுக்கு, செந்தினை செந்தில் வடிவேலன். எதுக்காக செந்தினை செந்தில் வடிவேலனுக்கு படைக்கிறீங்க? அது எச்சில் படாம படைக்கிறதுக்காக. என்னது? எச்சில் படாம. ஏன் படைக்கணும்? வள்ளி உள்ள இருக்கு. எப்படி படைக்கிறீன்னு கேட்கல, ஏன் அங்க செந்தினை படைக்கணும்? இல்ல சொல்லுயா, சும்மா சொல்லு. இங்க வாயா, சொல்லுயா. என்ன என்னையா சொல்லுயா? என்ன கேட்ட? செந்தினை எதுக்காக படைக்கணும்னு கேட்கிறேன். செந்தினதாயா செந்தில் நீங்க படிக்கணும். அதான் என்ன காரணத்துக்காக? காரணம் எங்க பாட்டே முப்பாட்டே எல்லாருமே அப்படித்தான் படைக்கிறாங்க. ஏன் படைக்கிறாங்க கேட்டியா நீங்க? உனக்கு கருந்தினை படைக்கிறது. சரி, என் தங்கச்சி அதா ஏன்னா இது உள்ள கேட்டுக்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொண்டு இடம் என்னும் ஏமா புதைய சொல்வேன் என்று சொன்னான் உலக. ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்திற்கு 2, ஒரு மாதத்திற்கு 2, ஒரு வருடத்திற்கு 2, இப்படி 2 பிரிச்சுக்கணும். மனுஷனுக்கு உடம்புக்கு சிரசுதான், அந்த சிரசுக்கு அந்த 2 வெளிகளுக்கு காது, மனிதனுக்கு நவதுரை மூக்குக்கு 2. அப்ப 2 வச்சுக்க அப்படின்னு சொல்ற இல்லையா? 2 இருக்குன்னு சொல்ல வர்றேன். அப்ப குளிர்ச்சியா இருக்கிறப்ப முருகன் எதில இருந்து வந்தவரு? சூப்பரானுடைய நெற்றி கண்ணில் இருந்து. அப்ப
மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்காக செந்தினையே செந்தில் உடையவனுக்கு படைக்கிறீங்க. மகிழ்ச்சி இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்னுடைய நாவால சொல்லணும், அது உங்களுடைய செவியால கேட்கணும்னு நினைச்சு. காவல் காக்கிறது தங்கச்சி, காவல் காக்கிற தங்கச்சிக்கு காவல் காக்குறதே நான். ஐயா தங்கச்சிக்கு யாராவது அப்ப பொம்பளையாளுக்கு ஒத்தையில விடக்கூடாதுங்க, காட்டுல கரையா கரையா தின்று. அதெல்லாம் சரிதான், யாராவது பெண்ணுக்கு காவல் காக்க முடியுமா? முடியாது. அப்புறம் காவல் காக்கிறீங்களே. ஏதோ எங்க அப்பா போச்சுடாரு, தினசரி நான் போய்கிட்டு இருக்கேன். ஏயா மனுஷன் ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏதோ மரம் போல் வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறது எல்லாமே பிறந்துட்டாம ஏதாவது ஒன்றை அவன் சாதிக்க வேண்டும். அதனால நீங்க கடமைக்காக வந்திருக்கீங்களே, கருத்து வேணும் இல்லையா? ஆமா. சரி, உங்க தங்கச்சி பேரு வள்ளி. வள்ளியா? வராமையா வள்ளி நேரம் நாடா ஓடிச்சு. இல்ல வள்ளியான்னு கேட்கிறேன். வந்திருக்கேன். இந்த வள்ளிங்கிற பேர் எப்படி வந்துச்சு? வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல இருந்து எடுத்தனால. வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல. அப்ப வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்க பள்ளப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுத்த குழந்தைங்கிறதுக்காக வள்ளிங்கிற பேர் வச்சிருக்கீங்க. குடத்தே பிறந்தால் குடமணி என்று பெயர், அசுவம் என்றால் குதிரை, குதிரை முகத்தோடு பிறந்தால் அசுவத்தான் என்று பெயர், மகிஷம் என்றால் எருமை, எருமை முகத்தோடு பிறந்தால் மகிஷாசுரன் என்று பெயர், கர்ணம் என்றால் காது, காதலை கொண்டோடத்தோடு பிறந்தால் கண்ணன் என்று பெயர் என்றது இன்ன காலத்திற்காக என்ன வைப்பது போல் அயோத்தியில பிறந்தால் அயோத்திராமன் என்றும் சீதை பிறந்த இப்படி. சரி, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நம்மால் ஒண்ணு இருக்கு, கூட்டு வரையாது. அழைச்சிட்டு வாங்க. போய் அந்த 5 நம்பர் ரூம்ல போய் பாடு. கண்ணே என்ன பாட்டு? நானும் வந்த உறவை இப்ப நாரதரை பாட சொல்றேன். கண்ணே சாமியார் வந்திருக்கேன். எந்த சாமி? பிரம்மணேந்தவா நித்யானந்தவா? இல்ல, மத்தியானத்துல பார்த்தேன். மத்தியானத்துல வர சாமியா? பெயர் இல்லையா? ஆளை பார்த்தேன்னா நீயா சந்தோஷம். அப்படியா? வரட்டும், சுவாமியை முறைப்படி தரிசிப்போ. சாம்சா மகா மகா
எல்லாம் தெரியுது. அந்த ஆளு மிரண்டு இப்ப பாரு விளக்கணும் உதய போலாம். என் பாட்டில் பிழையா? ஆடிக்குது குளிரு துடிக்குது குளிரு ஒரு மணி நேரமாக நான் வறண்டு தொண்டை வறண்டு பாடியிருக்கேன். சற்று பால் இருந்துங்கள். ஆனா உங்களுடைய பால் ஞானப்படி எவ்வளவு தித்திப்பாக இருக்கிறது. ஏற்கனவே குடிச்சிருக்கீங்களா? இதுக்குதான் வேன்ல வரல பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. வேன்ல அவ்வளவு இருக்கே பொம்பளை பக்கத்துல உட்காரலே தெரியும் பாலை குடிச்சிருக்கீங்க. தூங்கையில தானே. உங்களுடைய பால் தமிழ் பால் எவ்வளவு தித்திப்பாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் பெண்ணே, நன்றாக ஆடியும் கட்டினாய், நன்றாக பாடியும் கட்டினாய். பாடியை பார்த்து விட்டீர்களா? மூச்சு தண்ணாமல் இருக்கிறீர்களே. நாராயண நாராயணனே, இங்க வாயா. என்னையா நான் எந்த ஆட்டு மாடியும் பாட்டு பாடியும் வர வச்சிருக்கின்றீர்கள். ஆமா. அதனால உங்க ஆட்டத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு. கொஞ்சம் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஒரு புத்தகம் பாடு. நீங்க நாட்டம் செய்கிறீர்களா? பூந்தேனில் கலந்து கச்ச 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 பொன்வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன, தள்ளாடி நடப்பதென்ன. மல்லிகைப்பூ அவருக்கு மூடு கிளப்பி. செல்லம்மா அந்த அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. செல்லம்மா தோசை கடை நினைவுல இருக்கு, அருப்பு கோட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய தோழியுடைய பாடல்களில் பிழை உள்ளது. நீ என்னமா பண்ண? என் பாட்டில் பிழையா? உன் பாடலில் பிழை. நன்றாக உற்று பாரு. உற்று கேட்டேன். உற்று. சரி நீங்க பாடுங்க, இப்ப நான் பாடுவேன். மறுபடியும் இந்த வரணுங்கிறியா? அம்மாடி
இதுதான் காதலா அடராமா இது என்ன ஓதம் வேடம் மண்டையில முளைச்சதா மண்டையில தலையில முளைச்சது அந்த ஆள் நம்ம ஒண்ணு கேட்டா அந்த ஆள் ஒண்ணு சொல்றாரு. கருந்துன்னு செந்தினை கேட்கிறாரு. செந்தினை செந்தில் வடிவேல் சொல்றேன். சரி ஒத்துக்கிட்டாரா இருந்தாலு ஒத்துக்கிறேன். ஒத்துக்கலையா? ஏன் என்னமா கைப்பற்றல குடிக்கோமா பத்தியா அவனை பார்த்தவனே எங்க பயப்பட சிரிச்ச முகமா இருக்காரு. என்ன சிரிச்ச முகமா இருக்காரு. ஆடி செல்லாம் சாமி அத பயப்படாம வந்து நில்லுங்க. இதுக்கு போய் பயந்துகிட்டு இருக்கலாமா தோழி பிள்ளைக்கு நடுவுல படுத்துக்கிட்டு வந்தாப்புல அப்ப பயம் இல்ல. பொம்பளைகிட்டே உட்காந்துருக்காரு. தூங்கல குறுகுறுன்னு இதையே பார்த்துக்கிட்டு வந்தாங்க. நீங்க எல்லாம் எப்படி எல்லாம் பின்னாடி உட்காந்துட்டீங்களா? நான் எங்க உட்காந்து வண்டியில ஏன் பக்கத்துல அதுவும் ஆமா அதான் சொன்னீங்க நீங்க இடம் இருக்குல்ல சொன்னோம்ல. வருகை வருகை மாமுனியே மொழியே வருகை வருகை மாமுனியே சிரிப்ப பத்தியா புன்னகை அக்னி வாட வீசுது. அக்னிச்சு வாடை மயங்கி விழுந்துட்டாரு. அவர் தில்லா நிக்கிறாரு. விளையாட்டு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள். சரி நீங்கள் இருவரும் தேனும் திணைவாவும் பிசைந்து உருட்டை எடுத்து உள்ள பிணையறோம். நீங்க வெளியில வந்து பிணைங்க. மறையில வெளியில தானே வருவேன். தங்கமணி மரபது மரத்தில் ஏறி மரபு தோணில் வைத்து மரபது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரபது வழியை சென்று மரபது கேட்கும் போது மரபது கண்ட மதர் ஒருடன் வளர்த்தான் என்பதை கேட்பேன். நிலத்திலே கால் வைத்ததும் அருமையான வரவேற்பு. ஒப்புடன் முகவளர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிடாக உள்ளிட்டாலும் உண்பது அபதமாக உப்பிடப்படும் ஆள் அனுபவம் கடுத்தடுவராயின் கப்பிய பசுனும் கடும் பசியாக தான் என்னபடி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி வரவேற்காமல் அகமும் முகமும் வணங்கி அன்போடு வரவேற்றிருக்கிறீர்கள். நான் இங்கே வருகிற பொழுதும் ஆனாலும் சோய் என்ற அருமையான உங்களுடைய கானம் கேட்டது. மெல்லிசை போல வாடிய வாட்டுக்கு நிகழ்வு யாழ் இசை என்பதெல்லாம் உங்களுடைய குரலுக்கு ஈடில்லை. ஓங்காரநாதம் என் வாழ்வது உதவியை அவன் தேடி வந்தாலோ எனவே இப்படிப்பட்ட அதிசயத்தை கண்டேன். உண்மையிலேயே அதிசயித்து போனேன். ஒரு கரும்பு எடுத்துக்கொண்டு வேறால் அந்த கரும்புக்கு 3 வகையான சுவையை கொடுத்திருக்கிறார். முதற்கடி கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசிக்கடி உப்பு என்று சொல்வார்கள். கரும்புடைய குருத்து பாகத்தை கடித்து சாப்பிட்ட வேறால் அது கசப்பு சூடு உள்ளதாக இருக்கும். கரும்புடைய நடுப்பாகத்தை கடித்து சாப்பிட்ட வேறால் அது இனிப்பு சூடு உள்ளதாக இருக்கும். கரும்புடைய வேர்ப்பாகத்தை அடிப்பாகத்தை கடித்து சாப்பிட்ட வேறால் அது உப்பு சூடு உள்ளதாக இருக்கும். இப்படி ஒரு கரும்புக்கு 3 வகையான சுவையை கொடுத்திருக்கிறான். என்னை எண்ணி வணங்கி வரவேற்றி இருக்கின்றீர்கள். வெள்ளைகளை உடுத்தி வெள்ளை வடிகொண்டு வெள்ளை கவலத்தை வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசோடு என்னை சரியாக ஆசனவித்தாய் என்று சொல்வது போல என் தாய் கலைவாணிக்கு சமமாக உங்களை நினைத்து வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு வாழ்த்து கொடுக்க வேண்டும். ஏதோ வாழ்த்து. வாழ்வினில் வருகிறது உலகம்
உட்காருங்க. 3 மருந்து 4 பற்று 10 மருந்து 16 பற்று இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்தி உங்களிடமிருந்து சில விவரங்களை அறிந்து கொள்ள உறுப்பினர் நினைக்கின்றேன். கேட்கலாம். ஏற்கனவே பாதி பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சில ஒளிமயமான பாட்டை பாடி இருக்கிற 10-15 பேரை எழுந்திரிச்சு வச்சுட்டே போயிடுச்சு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? தூங்குறவங்களை எழுப்புற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு பாடி இருக்கணும், இல்ல 4 வார்த்தை சத்தமாவது பேசியிருக்கணும். சத்தமா பேசினா கூட என்னமோ ஆத்தேதோ அப்படின்னு பதறிட்டு எல்லாரும் எழுந்திரிச்சிருப்பாங்க. இருக்கிற அவ்வளவு தூங்க வைக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமாதினாரதரே. நீங்க பாடுறது எனக்கே தூக்கம் வந்துருச்சாலும் பேசாம அதே இடத்துல நின்றுகிட்டு இருந்தேன். உண்மையுமே தான் சொல்றேன். எதுக்கு பொய் சொல்லணும்? பொய் சொல்லி என்ன பண்ண போறோம் நம்ம? ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருந்தானா? நீங்க கூட நினைச்சிருப்பீங்க நம்ம பாடுற பாட்டை வள்ளி ரசிக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லையா? அது தவறான எண்ணம். தூக்கம் வந்துச்சா அதனால முண்டாம ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருந்தேன். ஏன்னா பாடல் அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. சரியா? சரி சரி சரி. இனிமேலாவது கொஞ்சம் தூங்குறவங்க முழிக்கிற மாதிரி பாடல் பாடுங்க. இந்த நேரத்துல வெந்நீர் எடுத்து ஊத்துறது மாதிரி முகத்துல வெந்நீர் ஊத்துறது அதெல்லாம் செய்ய வேணாம். ஒரு 50 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கி அரைச்சு உங்க முகத்துல அப்பனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாடுங்கிறேன். உங்க மாத்திரம் சொல்லக்கூடாதோ? யாரு கேட்கறேன்? நீங்க தானே நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன். நானா ஏதாவது சொல்றேனா இல்ல நானா ஏதாவது பேசுறேனா? சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் நிறைய மூஞ்சில ஊத்துற மாதிரி அப்படின்னு அப்ப நான் முகத்துல அப்பட மாதிரி நான் சொல்லுவேனா சொல்ல மாட்டேனா? அதெல்லாம் போயிட்டு போகுது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன தெரியுமா தெரியாதான்னா கேட்கறது கூட வயசுல ஆமா இல்ல தெரியுமே. தெரியும். என்ன தெரியும்? உங்களை பத்தி உங்க விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். தெரியும்ல. அப்புறம் ஏன் நீங்க சொல்றீங்க அம்மா உன்னைய பத்தி விவரம்லாம் எனக்கு தெரியும் நீங்க சொல்லிருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. உன்னைய பத்தி விவரங்களை கேட்கலாமா அப்படி சொல்லுங்க. அப்படின்னா அம்மா உன்னைய பத்தி விவரம்லாம் எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஆக வந்திருக்க சாமி நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குப்பா இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுற அப்படின்னு நீங்க கேட்ட உடனே நான் பதில் சொல்லிப்பேன். நான் யாரு எதுக்காக வந்து என்ன காரணத்துக்காக வந்தேன் யாருங்க இல்ல இப்படி போய்கிட்டு இருக்காங்களே என்ன
நன்றாகவே எனக்கு தெரிந்திருந்தாலும் குழல் இனிது யாழ் இனிது என்கின்ற மக்கள் மழலை சொல் சொல்லணும். குழல் இனிது யாழ் இனிது என்பற மக்கள் மழலை சொல் கேளாதவர். அப்ப தமிழ் தமிழ் என்று சொன்னால் அமிழ்ந்து அமிழ்ந்து யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மிகவும் இனிதான எங்கும் காணப்படும் சொன்னாமா. அவ்வளவு சின்ன விஷயம். எங்க அண்ணன் என்னமோ கேட்டீங்களே, என்னது அது? ஆமா என்னமோ கேட்டுக்கிட்டு அண்ணன் சொல்லி லேசா காதுல போட்டு விட்டு போனாரு. என்ன என்ன கேட்டுன்னு சொன்னாரு? அந்த செந்தனையும் கருந்தனையும் யாருக்கு படைக்கிறீங்க அப்படின்னு அண்ணன் கேட்டீங்களாமே. செந்தனையை வந்து முருகப்பெருமானுக்கு படைக்கிறேன்னு எங்க அண்ணன் சொன்னாராம். ஆனா அதை நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாமே, என்ன காரணம்? இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? என்ன சந்தேகம் இருக்கு? இல்லம்மா, அவர் என்ன கேட்டேன் என்ன கேளுங்க. முருகனுக்கு வந்து செந்தனையை நாங்க படைக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவரு சொன்னது சரி. அப்ப செந்தினையை கருந்தனை படைக்கிறப்ப என்ன செந்தினையை தான் படைக்கிறான், இது கருந்தனையை படைக்கிறோம் அப்படின்னாரு. கருந்தனையை படைக்கிறோம்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்க மாட்டாரு. அப்ப செந்தினையை படைக்கிறோம்னு எங்க அண்ணன் சொல்லியிருப்பாரு. எங்க அண்ணன் சொல்லி கொடுத்தா நான் பேசுவேன். புரியுதா? அண்ணன் இல்லாம தங்கச்சி இந்த இடத்துல நிக்க முடியாது. எங்க அண்ணன் குறை சொல்றத வச்சுன்னா மொண்டை புலந்து போடுவேன். சப்போட்டா பேசுங்க. அப்படிலாம் கிடையாது, உரிமை இது. சப்போர்ட் கிடையாது. சப்போட்டா பேசுறீங்க. சப்போர்ட்டா பழம் வேணா காலையில வாங்கி தரேன். ஆமா, சிலர் பாக்கின என்ன அந்த செந்தனையில உங்களுக்கு என்ன சந்தேகம்? அதாம ஏன் படைக்கிறீன்னு கேட்டேன். அதுக்கு அண்ணன் பதில் சொன்னாரா சொல்லலையா? சொல்லலையே. சொல்லலையே. சொல்லாம இருந்திருக்க மாட்டேன். நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா கருந்தனையும் செந்தனையும் யாருக்கு அப்படின்னா ரெண்டுமே எங்களுக்கு தான் அப்படியுமே. என்னது? ஆமா. அப்புறம் அண்ணன் அப்பளமா இருக்கும் தங்கச்சியும். இருதனையுமே எங்களுக்கு தான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா? நீங்களே சாப்பிடுறீங்களே, அப்ப சாமிக்கு எதையுமே கொடுக்கறது நீங்க கேட்பீங்க. உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கும். சாமிக்கு படைக்கிறோம் பிரசாதம். சரி, படைக்கிறோம்ல. நீங்களும் போய் உங்க கோயில் எல்லாம் போய் சாமிக்கு பிரசாதம் படைச்சிருப்பீங்க. சாமி வந்து திங்கிதா? சாமி சாப்பிடலையே. சாப்பிடல. சாமி பேரை சொல்லி நம்ம தானே திங்கிறோம். அதுதான் செந்தனையை முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு செந்தனையே கருந்தனையும் நாங்க தான் திங்கிறோம். அதுக்காக இரு தினைகள் எங்களுக்கு தான் அப்படின்னு. புரியுதா புரியலையா? அதுக்கு இன்னொரு தன்மை இருக்கு. உங்க வரைக்கும் வர செந்தனை எதுக்காக முருகப்பெருமானுக்கு நாங்க படைக்கிறோம் அப்படின்னா, செந்தனைக்கு என்ன தன்மை? கருந்தனைய முருகப்பெருமானுக்கு படைக்கிறது இல்லை அப்படின்னாக்க செந்தனைக்கு என்ன தன்மைனா குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை செந்தனைக்கு. இந்த வந்துருச்சு இல்ல, சொல்றத கேளுங்க முழுசா. அப்புறம் நீங்க பேசுங்க, உங்களுக்கு நேரம் தர்றேன். ஆமா, செந்தனைக்கு குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை. கருந்தனைக்கு என்ன தன்மைனா கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த செந்தனையுடைய நிறம் என்ன அப்படின்னாக்கா கருப்பாக இருக்கும். கருப்பா இருக்கிற நிறங்களை, கருப்பா இருக்கிற பதார்த்தங்களே பகவானுக்கு படைக்க கூடாதுக்காக தான் செந்தனையை முருகப்பெருமானுக்கு படைக்கிறோம். போதுமா? இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் கேளுங்க. என்ன இவ்வளவு பெரிய சிறப்பான கருத்தை சொல்லிட்டு இதுல பெருசுல இது துணுவுதே இல்ல, இது நிறைய இருக்கு சிறப்பான கருத்து. இத சொல்லிவிட்டு இதுல நீங்க கொஞ்சம் வாட்டமா சொல்றீங்களே. என்னது வாட்டமா சொல்றீங்களா? உண்மையை தானே சொல்றேன். நான் பொய்யா சொல்றேன்? பொய் சொல்றதுக்கு அவசியம் கிடையாது. முருகனுக்கு நான் தான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்றேன். இங்கதான் சந்தேகம். இந்த இடத்துல சந்தேகம். எந்த இடத்துல? நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளே எனக்கு சந்தேகம். அதான் என்ன அதை சொல்லி தொடர்மையா? ஆமா, இப்ப முருகனுக்கெல்லாம் வந்து குளிர்ச்சி உண்டாக்கக்கூடிய அளவுக்கு நீங்க முருகனுக்கு குளிர்ச்சி உண்டாக்குறதுக்காக செந்தனையை படைக்கிறேன்னு நான் சொல்லலையே. குளிர்ச்சி தரக்கூடிய தன்மையான திணையை தான் படைக்கிறோம் அப்படின்னு. முருகன் இருங்க வரேன், உங்க வழிக்கு வரேன். நான் நீங்க வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க. இருங்க வரேன், நீங்க வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, முருகனுடைய சூட்டை தணிக்கிறதுக்காக நீ குளிர்ச்சி தன்மையை வைக்கிறியான்னு கேட்டீங்க. முருகன் என்னைக்கே சூடா இருந்திருக்காரு. அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. முருகனுடைய பிறப்பு என்னமா? அதுல பேசுங்க நீங்க. இதுல நானே பதில் சொன்னா நீங்க எதுக்கு வர்றீங்க? நான் பாட்டு மட்டும் மாறினா போதுமா? பேசுங்க. முருகனுடைய பிறப்பு வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளாக தோன்றி தாயினுடைய சக்தி வேலை கையில் தாங்கி ஒருமுகமாகி கந்தமாதனை வேறுபடைந்து நவவீரர்களை சிறையிலிட்டு. அதை வந்து புரியுற மாதிரி சொல்லுங்களேன் மக்களுக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, மக்களுக்கு புரியணும்ல. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக தோற்றிருக்கப்பட்டவர் எம்பெருமான் முருகப்பெருமான். சரவண பொய்கையில எப்படி போனாரு? எப்படி போய் விழுந்தாரு? தீப்பொறிகளை அந்த தண்ணியில போய் விழுந்தா என்ன ஆகும்? அது குளிர்ச்சியை உண்டாக்கும். இப்ப தண்ணியில விழுந்துச்சா அந்த தீப்பொறிகள்? சரவண பொய்கையில் தீப்பொறிகள் வந்து தண்ணியில விழுந்துச்சா விழுகலை? ஆமா அல்லது இல்ல? விழுந்துச்சு. விழுந்துச்சு. தண்ணியில விழுந்துச்சா இல்ல தாமரையில விழுந்துச்சா? ஒண்ணு தாமரைன்னு சொல்லுங்க, இல்லன்னா தண்ணின்னு சொல்லுங்க. எண்ணெயை சேர்த்துச்சுன்னா மண்டையை பொழுது போடுவேன். அங்கதான் தவறு. எங்க தவறு? என்ன என்னுடைய பேச்சு நீங்கள் குற்றம் பண்ண விட்டீர்களா? இல்லம்மா முருகா, இந்த இடத்துல இந்த வார்த்தையில நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? என்ன வார்த்தை? வெந்தா
சொல்லும். துங்கவன் கரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான், தங்களின் நிலைமை கெட்டால் இப்படி தயங்குவாரே. இதுக்கு விளக்கம் என்ன சொல்லுங்க. அப்ப சங்கு வெண்தாமரைக்கு தந்தை தான் ரவி தண்ணீர். சரி. அப்ப இந்த தாமரை வந்து எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னா தண்ணில இருக்கும். தாமரை அப்படி தண்ணியில தான் இந்த ஊர் உலகம் விரிஞ்ச அறிஞ்ச விஷயம் தானே. அப்ப அந்த தண்ணில இருக்கக்கூடிய தாமரை மலர்ந்துருச்சு முட்டை மலர்ந்துருச்சு. சரி. மலர்றதுன்னா அதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? முட்டு மலரம்னாக்கா தண்ணீர் வேணும். தண்ணீர்ல தானே எல்லாமே பாருங்க, மரம் செடி கொடிகள் எல்லாமே மனிதர்களோட தண்ணி இருந்தாத்தே வாழ முடியும். இதுல மலர்கள் வேற மனிதர்கள் வேற கிடையாது. இல்ல, அங்கதான் சந்தேகம். என்ன? அப்ப தண்ணில மனிதர்களாகி நம்மளே சாப்பிடாம 48 நாட்கள் தண்ணியை குடிச்சே உயிர் வாழலாமா? புரியுதா? அப்ப தண்ணில இருக்கக்கூடிய தாமரை தண்ணிய வளர்றதுக்கு தாமரை தான் காரணம். தாமரை வளர்றதுக்கு தண்ணி காரணம். அப்படிப்பட்ட தாமரைய கிள்ளி தண்ணில போட்டுட்டோம்னா கிள்ளி தண்ணிக்குள்ள போட்டு முடிச்சுக்கோங்க. ஏன் உங்களுக்கு இந்த வேலை? தாமரை பொசுக்கொண்டு கிள்ளி நீங்க தண்ணியில ஊற முடியல. என்ன ஆகும்? என்ன ஆகும்னா தண்ணி அப்பவும் தண்ணியில தான் மிதக்காது. அப்ப வெயில் இல்லன்னா அந்த தாமரை என்னதான் சொல்ல வரீங்க? புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமை கேளுங்க. அந்த தாமரையை கிள்ளி அந்த தண்ணிக்குள்ள போட்டுட்டோம்னா அந்த தாமரை வந்து அழுகி போறதுக்கு அந்த தண்ணியே காரணமாயிரும். நான் கேட்டதுக்கு இது பதில் இல்லையே. அதுக்கு தாமா இல்லையே, நான் கேட்டதுக்கு இது பதிலே கிடையாது. என்ன சொல்றீங்க? தாமரையிலே போய் அந்த தீப்பொறிகள் விழுந்ததா இல்ல தண்ணீர்ல விழுந்ததா நான் கேட்டேன். அதுக்கு ஏன் நீங்க பூ புடுங்கி போடுறீங்கிறீங்களே? புடுங்கி அப்படின்னு சொல்லலாமா? நீங்க பூ புடுங்கலாமா? இது அநாகரிகமான வார்த்தை. நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு தான் சொல்றேன், தந்தை தாய் தாய் பூவை கிள்ளணும்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான். ஏமா தந்தையும் தாயும் சூரியனும் தண்ணின்னு சொல்றேன். சப்பா முருகா, நீங்க அதுக்குள்ள நிக்கிறீங்க. ஆமா, வெளியில வரீங்களா? அங்கதானே கொய்து விட்டால் அழுக செய்து அன்னைக்குள்ள. அப்ப அந்த தாமரை வந்து உங்க வழிக்கே வர தாமரை இதழ்கள்லயும் சரி தாமரை இலைகள்லயும் சரி தண்ணீர் துளி ஒரு சொட்டாவது நிக்குமா? நிக்காது. பட்டு நிக்காது இல்ல. அப்படி இருக்கிறப்ப நீங்க சொல்றப்ப எப்படி தாமரையை கிள்ளி தண்ணிக்குள்ள போட்டா எப்படி அழுகி போகணும் கேட்கலாம். மிதந்து வேணா வாடி போகல. என்ன என்ன நான் சொல்றேன், வாடி போகாது, அழுகி போகும். அழுகி போகும். உங்க பாசையில அழுகி போயிரும் போல. அப்படி இல்ல, எங்க பாசையில வந்து வாடி போயிரும் சொல்லி போனாங்க. ஆமா, சரியா? சரி, அதெல்லாம் போயிட்டு போகுது. இப்ப முருகனை பத்தி கேட்டுட்டீங்களா? வேற ஏதாவது நான் கேட்கவா இல்ல? ஆமா, நீங்க எது பேசுறீங்களா? வழி தவறி போகலாம். யாரு? இல்ல பொதுவா ஒரு ஊருக்கு பாதை இருக்கு. சரி, பாதை தெரியல. சரி, வழி தெரியல அப்படின்னாக்க அங்கிட்ட யாராவது அக்கம் பக்கத்துல இருந்து வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு போகணும். அதுக்காக வழி தவறி போயிடக்கூடாது. போகலாமா? வழி தவறி போயிடலாம். ஆனா போனால் கூட மறுபடியும் அந்த வழியை கேட்டு வந்துடலாம். ஆனா முறை தவறி போயிடக்கூடாது. கடவுளே கடவுளே. இல்லமா வழி தவறி. இன்னொரு விஷயம் நீங்க பேசுறீங்க, அண்ணன் சரியா பதில் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். என்ன? அழகர் வந்து ஆத்துல எதுக்காக இறங்கினாரு அப்படிங்கிறதுக்கு கோபமா இருந்தாரு, அதனால இறங்கினாரு. யாரு மேல கோபமா இருந்தாரு? யாரு மேல? இல்ல, எங்க அண்ணன் சொல்றதுக்கு ஆமா ஆமா கோபமா தான் இருந்தாரு அப்படிங்கிறே. எங்க அண்ணன் தான் விளையாட்டு பிள்ளையா உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேக்குது. நல்ல சாமியா நீங்க ஆமா ஆமா போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, எனக்கு சந்தேகமா இருக்கு. அது சரியா? கற்றலின் கேட்டல் என்று அதை நான் கேட்கல. நான் கேட்டது மட்டும் பதில் சொல்லுங்க. அழகர் கோபமா ஆத்துக்குள்ள இறங்கினாரா? கோபம் இல்லமா. அப்ப நீங்க அண்ணன் ஆமா போட்டீங்க. அதான் சொல்றேன்ல, கற்றலின் கேட்டல் என்று. கேட்டலின் கற்றல் என்று எந்த இடத்துல எது தேவையோ அப்படி தேவைப்பட்டது, எந்த இடத்துல எது தேவையோ அதை அப்படியே சொல்லி மலிப்பீடு போயிடுறது. மத்தவங்க சொன்னா ஆமா ஆமான்னு ஆமா சாமி போட்டு போயிடுறது. இங்க பாருங்களேன், இப்ப பாருங்க. இல்ல, உங்கள்ட்ட நான் விஷயத்தை கேட்கிறேன். நீங்க ஆமா சாமி போடுங்க போடாம இருங்க. அழகர் எதுக்காக ஆத்துல இறங்கினாரு? அது திருமணம் செய்யணுங்கிறதுக்காக. யாருக்கு திருமணம் செய்யணுங்கிறதுக்காக? யாருக்கு திருமணம் நடக்கணுங்கிறதுக்காக? யாருக்கு சாமி திருமணம்? நீங்க தான் சொன்னீங்க திருமணம் நடப்பதற்காக அழகர் ஆத்துல இறங்கினாரு அப்படின்னு. எதுக்காக? யாருக்கு திருமணம்? அழகருக்கு திருமணம் நடக்கணும். அழகருக்கு திருமணமா? சரி சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். திருமணம் நடப்பதற்கான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அப்ப யாரு? நீங்க தானே சொன்னீங்க அழகருக்கு திருமணம்னு. திருமணம் நடக்கிறதுக்காக அழகர் காலத்துல இறங்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாருக்காக திருமணங்கிறது நீங்க சொன்னா நல்லா இருக்கும்ல. நீங்க தானே சொன்னீங்க அழகருக்கு அப்படி. நான் சொன்னேன். அதுதான் தமிழுடைய சிறப்பு. ரெண்டு பேரும் சேர்ந்து முறையோடு பேசுறோம்ல, இருக்குல்ல, முறையா பேசணும். அப்ப உங்களுக்கு தெரியாதுன்னு வேணா சொல்லுங்க. அழகர் எதுக்காக ஆத்துல இறங்கினாரு, யாருக்கு திருமணம் வேணா நான் சொல்றேன். தெரியாதுன்னு சொன்னா சொல்லுவேன். தெரியுமான்னு சொன்னாக்க நீங்க சொல்லுங்க சாமி, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படியுமே. சரி சொல்லுங்க.
அப்ப உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியல, சொல்லுங்க. இது என்ன அப்படி இப்படிலாம் நீங்க பேசலாமா? இல்லம்மா, நீங்க தான் 18 புராணங்கள் எல்லாம் படிச்சவங்க, 7-14 உலகமும் போறவங்க. ஆமா, மகாலட்சுமி அந்த புறத்துக்கே நீங்க போகக்கூடிய ஒரு தன்மை கொண்ட சாமியார் நீங்க. ஒரு சித்தனோடு விஷயம் நான் கேட்கிறேன், அது நம்ம ஊரை பத்தி தான் கேட்கிறேன். ஆமா, அது கூட பொசுக்குறீங்க இப்படி தெரியாது அப்படின்னீங்கன்னா தெரியாத கொண்டு சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் உங்க நாவினால சொல்லணும், அதை நான் செவியார கேட்கணும்னு நினைக்கிறேன். இதனால சமாளிக்கிறாருல இங்க பாருங்களேன், சமாளிக்கிறாரா? கேளுங்க. என்ன சிலர் பாக்குறப்ப மறுபடியும் பாக்கணும். ஐயோ, உங்களெல்லாம் பாக்கணுமே எனக்கு தோணாது. ஏமா சந்திக்கணுமே தோணாது எனக்கெல்லாம். சிலர் பாருங்களேன், எங்க அண்ணன் கேட்டேன், ஆளே கிடைக்கல கூட கேட்டேன். இங்க பாருங்க, என்ன சில குழந்தை பேசுறப்ப இன்னும் கொஞ்சம் பேசுமா, இன்னும் கொஞ்சம் பேசுமா. ஒரு விஷயம் ஆகுது, சபைக்கு வந்துட்டோம் அப்படின்னா முதல்ல சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா. ஆனா நான் நீங்க நல்லா சமாளிக்கிறீங்க அப்படிங்கிற மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கு சொல்ல பாருங்க, விஷயத்துக்கு வருவோம். அங்க இல்லாதவன் அவைக்கு வரக்கூடாது, சந்தம் இல்லாதவன் சபைக்கு வரக்கூடாது அப்படிம்பாங்க. இருக்குல்ல, நீங்க ஏன் வந்தீங்கன்னே தெரியலையே சபைக்கு. அதுதான் சொல்லுவாங்க, சபை இழந்து பேச, சமயம் அறிந்து பேச, சில நேரம் பேசாதிருந்து பழகு. பொத்துங்க வாய, உங்களை பேசாம நான் இருக்க சொல்லியிருக்கேன். சட்டம் போடுறீங்களா? சட்டம் போடுற அளவுக்கு நான் ஒண்ணும் இந்த இடத்துல பெரிய ஆள் இல்ல. பெரிய மண்டக்கணமா பேச்சா இருக்க. என்னை பார்த்தா மண்டக்கணமா பேசுற மாதிரியா இருக்கு. பேசுற ஆளுகள் இருக்காங்க, மண்டக்கணமா பேசுற எதுவுமே விஷயம் வராது வழியில. நான் அப்படி இல்ல கிடையாது, விஷயத்தோட பொறுமையா பேசுவேன். வள்ளிநாயகமே, என்ன மண்டக்கணம் இருக்கணுமா? ஒரு மனிதனுக்கு சரி மண்டக்கணம் இருந்தாதான் ஆளுகரையா ஆத்திர இறங்கினாரு சொல்லுங்க. மண்டக்கணம் இருந்தாதான் பிறக்கக்கூடிய குழந்தைங்கிறது சுயப்பிரசவமா பிறக்கும். சரி, ஏன்னா நடப்பவை நடக்க இருப்பவை நடந்து முடிந்தவை என்ற 3 காலத்தை உணரக்கூடிய ஞானியாக இருந்தாலும் ஒருவரை சந்தித்து உரையாடி சில உண்மைகளை அறிந்து கொள்வது வரவு. தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு ஒருவர், சபத்துக்கு நால்வர், சகலத்துக்கும் ஐயவன் சொல்லியிருக்காங்க. தவத்தை ஒருவர் தான் செய்ய வேண்டும், தமிழை இருவர் தான் பேச வேண்டும். இந்த இடத்துல நீங்க நானும் பேசலாம். நீங்க பேச விட்டு பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, இது உங்களுக்கு இல்ல இருக்கா? காலையில சம்பளம் வாங்காமையே போயிருவீங்க. காலையில உங்களுக்கு நம்ம ஊருக்கு என்ன சாமினே அழகர் மலையாள 18ஆம் படி கருப்பாரு. ஆஹா, இப்பேற்பட்ட தெய்வம் தெரியுமா? அதெல்லாம் அழகர் மலையான 18ஆம் படி கருப்பர். இந்த 18ஆம் படி கருப்பர் எப்படி நம்ம ஊருக்கு வந்தார் அப்படிங்கிற விஷயம் தெரியுமா? அழகர் கோவிலுக்கு, அழகர் கோவிலுக்கு 18ஆம் படி கருப்பர் எப்படி வந்தார் அதையாவது தெரியுமா? நான் அதையாவது சொல்லுங்க, அழகர் கதையாவது நான் சொல்றேன். அதான் சொன்னா, ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் போதும் உங்க பேச்சு, அது பசிக்கு உதவாத அன்னமும், தாகத்தை தீராத தண்ணீரும், தரித்திர மரியாத வெண்டினும், கோபத்தை அடக்க வேந்தனும், குருவழி கொள்ளாத சீடனும், பாவத்தை தீராத தீர்த்தமும் இருந்தும் பயனில்லை அப்படின்னு இருக்கான். எந்த நேரத்துல எது நடக்கணுமோ, ஏமா என்னது இது என்ன இது என்ன ஒரு ஆர்வத்துல ஓ சொல்லுங்க சுவாமி அப்படிங்கிற மாதிரி. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அருமசிக்கு உதவாத அண்ணம், தாகத்தை தீராத தண்ணி, தரித்திர மரியா பண்ணி, கோபத்தை எடுக்கலாம் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. இதை கேளுங்க, நல்லா சொல்லுங்க. ஓ அப்படின்னு சொல்றது அது சரியான ஒரு பொருத்தம். ஓ ஓ ஓ இப்ப உங்களுக்கு இது வருத்தமா இருக்குது, வருத்தமா இருக்கு. சரி, ஏதாவது வருத்தமா இருக்கா? இங்க என்ன பண்றீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல. என்ன ஒண்ணு பண்ணல, சும்மா நீங்க வந்தீங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் சாமியார பாத்துட்டு போவோமே அப்படி வந்து நின்னுகிட்டு இருக்கேன். எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? அதான் சும்மா இல்லனே, நீங்க வந்தீங்க அண்ணன் சொன்னாங்க. என்ன இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லையே, ஆமா சரி பாத்துட்டு போவோமே அப்படின்னு வந்தேன். ஏன் பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்? 18ஆம் படி கருப்பர் எப்படி வந்தாரு அழகர் கோயிலுக்கு? சாமி உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். ஆமா கொஞ்சோண்டு இல்ல, அதை நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷம். ஆமா, நாரதர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நான் பேசணும் அவர் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசையை நம்ம கெடுப்பானே. மூத்தவங்க அவங்க பெரிய மனுஷன் நாரதர் மகாமுனிவர். இந்த நாரதர் மட்டும் அந்த பட்டம் மட்டுமா அவருக்கு தேவரிசி பட்டமும் அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த பட்டத்தை வாங்கறதுக்கு நீங்க எங்கெங்கே போயிருப்பீங்க? தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்து, முச்சந்திக்கு முச்சந்தி, இப்படி எல்லாம் இந்த இடமெல்லாம் அப்படிலாம் சொல்லுவேனா? நீங்க கஷ்டப்படாம அந்த பட்டத்தை நீங்க வாங்கியிருக்க முடியுமா? தேவரிஷி பட்டம். முச்சந்திக்கு சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. சேர நாடுனா எதை சொல்லுவோம்? இதுக்காக பதில் சொல்லுங்க. சேர நாடுனா எந்த நாட்டை சொல்லுவோம்? வேலை முடித்து மலை நாடு, மேதக்க சோழத்து சேர நாடு அப்படின்னு சொன்னா
ஆமா இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. கேரளா 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 கேரளா. ரொம்ப சந்தோஷம். நீங்க பதில் சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா சாமி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேர நாட்டுல மன்னர் இருக்காரு தெரியுமா? அவர் யாருன்னு தெரியுமா? எந்த மன்னர்? சேரநாட்டு மன்னர். என்ன மன்னர்? நிறைய பேர் ஆண்டிருக்காங்க. நான் சொல்ல வர கதையை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கதையில இருக்கக்கூடிய அப்ப இருக்கக்கூடிய மன்னர் யாருன்னு தெரியுமா? சரி, கூட்டிட்டீங்க. ஆமா, பாருங்க, சேரநாட்டு மன்னருக்கு ஆசை. என்ன ஆசை? நல்லா கதை கேக்குறீங்க. ஆசைன்னா உங்க மேல கிடையாது அவருக்கு ஆசை. உங்க மேல ஆசை கிடையாதுன்ட்டு என்ன அவருக்கு ஆசை அப்படின்னாக்க, நம்ம அழகர் கோவில்ல அழகர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை கொண்டுகிட்டு வந்து நம்ம நாட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னாக்க நம்ம நாடு எல்லாம் செழிப்பமா இருக்குமே, நம்மளால நல்லா இருக்கலாமே அவருடைய அருளால அப்படின்னு நினைச்சு சாமியை தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டாரு. அழகரைய தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லி யார அனுப்புறாங்க அப்படின்னாக்க, சேரநாட்டு மன்னர் யார அனுப்புறாங்க, யாரெல்லாம் அனுப்புறாங்க, அதுதான் விஷயம். யார அனுப்புறாங்க, யாரெல்லாம் அனுப்புறாங்க அப்படின்னாக்க 18 சித்தர்களை அனுப்புறாங்க. அப்படின்னு நீங்க ஒத்துக்குவீங்களா? எல்லாத்துக்குமே நீங்க ஆமா போட்டு நிக்கிறீங்களே. 18 சித்தர்களை அனுப்புறாங்கன்னு சொன்னேன். ஏமா இந்த கதையில சித்தர்கள் எங்கம்மா வந்தாங்க நீங்க கேட்டுக்கணுமா இல்லையா? 18 நம்பூதிரிகள். இப்படி சொல்லுங்க. 18 சித்தர்கள். வாய் மூடிக்கிட்டு இருக்கணும். அப்பவே நான் சித்தர்கள் சொல்றப்பவே நீங்க பேச்சை நிப்பாட்டி விட்டு என்னம்மா இந்த கதையில சித்தர் வந்தாரா நீங்க கேட்டிருக்கணும். கேட்கல. சரி, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. 18 நம்பூதிரிகளை அனுப்புறாங்க. இந்த மாயா மாந்திரிகம் இதெல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களதான் நம்பூதிரின்னு சொல்லுவாங்க. சேர நாட்டுல இன்றைக்கு அவங்க அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது அவங்களுடைய தொழில், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆமா, அதை தேடி நம்ம போகணும் அவசியம் கிடையாது. பகவானுடைய அருள் எல்லாருக்கும் இருந்தா அதுவே நமக்கு போதும். அப்ப என்ன ஆகுது, 18 பேரை கூட யாரு அனுப்புறாங்க அப்படின்னா, அந்த நாட்டுக்கு காவல் தெய்வமா இருக்கக்கூடிய கருப்பசாமியை கூட அனுப்புறாங்க. கருப்பா 18 நம்பர்கள் போறாங்க, அவங்க கூட துணைக்கு போ அப்படின்னு சொல்லி மன்னராகப்பட்டவர் எல்லாரையும் அனுப்புவாரு. நம்ம அழகர் கோவிலுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா பல என்ன சொல்லுவாங்க, அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் தெய்வம் நேருக்கு நேராக நின்று பேசியது அப்படின்னாங்க. ஆனா இப்பெல்லாம் கிடையாது. அதுதான் உண்மை. என்ன காரணம்னு தெரியல யாருக்குமே. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அழகருக்கு இந்த சாமிக்கு தெரியாம போயிருமா, நம்மளை தூக்க போறாங்க அப்படின்னு சாமிக்கு தெரியாம போயிருமா. அதுக்குதான் சொன்னேன் நின்று பேசியது அப்படின்னு. மக்களுடைய கனவுல போய் இரவோடு இரவாக அழகாப்பட்டவர் சொன்னாராம், உங்கள் தெய்வமாக என்னையே தூக்க வந்துட்டாங்க, நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு. மக்கள்லாம் சுதாரிச்சாங்க. அப்ப தெய்வம் சொன்னதை நம்பி சுதாரிச்சு என்ன பண்ணாங்க, விழுந்த உடனே இந்த 18 நம்பர்களை தேடி புடிச்சிட்டாங்க. ஆனா சுவாமி சொன்னது சரியா தப்பா இருக்கு. அப்ப இவங்க 18 பேர் இங்கதான் சுத்துறாங்க. அப்ப இவங்களை சும்மா விடக்கூடாது, வெளியில விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு சிறையில வச்சு அடைச்சிடுறாங்க. 18 நம்பூதிரிகளையும் சிறையில வச்சு அடைச்சிடுறாங்க. அன்னைக்கு அடைச்சு வைப்போம், நாளைக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்க மறுபடியும் இவங்க இந்த வேலையை தானே செய்வாங்க அப்படின்னு. திருட்டு வேலையில கொஞ்சம் மூளை பேசாம இருங்க சரியா. 18 பேரையும் கொல்றதா முடிவு பண்ணிட்டாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து. ஆனா கொல்ல முடியல. ஏன், என்ன காரணம், அவங்க தான் மாந்திரிகத்தில் சிறந்தவர்களாச்சு. அவங்க நெத்தியில இட்டுப்பாங்க பாருங்க, அந்த கருப்பு மை அவங்களை பாதுகாப்பதற்காக அந்த மையை அவங்களே நெத்தியில வச்சுக்குவாங்க. அந்த மை இருக்கிற வரையும் அவங்கள 18 பேரையும் மக்களால் கொல்ல முடியல. மக்கள்லாம் யோசிக்கிறாங்க, என்னப்பா அது நம்ம இவங்களை கொல்ல முடியலையே, இந்த மையை எப்படி அழிக்கிறது, மைய எப்படி அழிக்கிறது, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நெத்தியை காட்டு நான் அழிக்கிறேன்னு சொன்னா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, நிறைய சுடுசாதங்களை அண்டாவா வடிச்சாங்களாம். சூடான பதார்த்தத்திலிருந்து என்ன வரும், வெக்கையாகப்பட்டது வரும். இந்த வெக்கையாகப்பட்டது நம்ம முகத்துல அடிச்சிச்சு அப்படின்னாக்க, நெத்தில இருந்த விபூதியாக இருந்தாலும் குங்குமமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வேர்த்து ஊத்திரும். அப்ப என்ன பண்ணாங்க, இந்த சாதத்துல நிறைய வடிச்சு அந்த சிறைக்குள்ள கொண்டு அவங்களுக்கு முன்னாடி கொட்டிட்டாங்க. எல்லாத்தையும் கொட்டின உடனே அவங்க நெத்தில இந்த கருப்பு மையம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சிருச்சு. ஆகா, மைய அழிஞ்சிருச்சு. அப்ப இவங்களை கொள்ள ஆரம்பிச்சு 18 நம்பர்களையும் ஊர் மக்கள் சேர்ந்து கொண்டுட்டாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பாதுகாப்பாகத்தான் கருப்பசாமியை அனுப்புறாரு மன்னராகப்பட்டவர். ஆனா இந்த கருப்பசாமி எங்க போய் இவங்க கூட இல்லாம இவர் எங்க போய் நின்னாரு அப்படின்னா, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், சாமியை தூக்காதானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சாமிக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. அழகருக்கு முன்னாடி கருப்பசாமி போய் நிக்கிறாரு. சுவாமியை பார்த்த உடனே இவருக்கே ஒரு ஆசை, ஆஹா இந்த மாதிரி ஒரு அழகு தெய்வத்தையா நம்ம தூக்கம் வந்தோம், இது தவறான சாமி முகத்தை பார்த்த உடனே மனம் மாறுகிறது, தெய்வத்துக்கே மனம் மாறுகிறது, இதே நம்ம தூக்கம் வந்தோம், நம்ம செய்வது தவறான விஷயம் அப்படின்னு அழகர்கிட்ட கருப்பசாமி பேசுறாரு. உங்களை தூக்கிட்டு போவோம் தான் வந்தேன் நாங்க எல்லாருமே வந்தோம்,
உங்களை பார்த்த உடனே உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாராம் கருப்பசாமி. உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாராம். அழகர் சொன்னாங்க, சரிப்பா உன் மனம் மாறியதல்லவா, நீ எப்பவும் என் கூடவே இரு அப்படின்னு சொல்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா பாருங்களே, உங்க கூட நான் இருக்கணும் அப்படின்னாக்க அவர் கேட்கிறாரு கருப்பு அழகராவிட்ட, உங்க கூடவே நான் இருக்கணும் அப்படின்னாக்க உங்களுக்கு சூழக்கூடிய மாலைகள் பக்தர்களுக்கு போகக்கூடாது, எனக்கு மட்டும்தான் சொந்தமாகணும் அப்படிங்கிறாரு. பக்தர்கள் வந்து உங்ககிட்ட இருந்து பூ கேட்டாங்க அப்படின்னா பக்தர்களுக்கு கொடுக்க கூடாது, கருப்பாகி எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும். இந்த வரத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி வரத்தை கேட்டு வாங்கிட்டு இவர் வர்றாரு வழியில. யாரை தேடி? இந்த 18 நம்பூதிரிகளையும் தேடி வர்றாரு. வந்து பார்த்தா 50 பேரும் இறந்து கிடக்குறாங்க. ஒரு கருப்பசாமி பார்த்தோன்னே, என்னடா அது நம்மளை நம்பி வந்தாங்களே, இவங்களை காப்பாற்ற முடியாம நம்மளே ஒரு காரணம் ஆயிட்டமே, காப்பாற்ற முடியலையே அப்படின்னு யோசிச்சு என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அழகரால் நமக்கு ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு இந்த இடத்துல. என்னை நம்பி வந்தவங்க இப்படி உயிரை இழந்து கிடக்குறாங்க, என்னால இந்த 18 பேருக்கு ஒரு சிறப்பு கிடைக்கணும் அப்படிங்கறனால இந்த கருப்பாகப்பட்டவர் என்ன பண்ணாரு, அந்த 18 பேரையும் 18 படிகளா மாத்தினாங்க. 18 படிகளாக மாற்றி அந்த 18 படிக்கு மேல ஏறி இந்த கருப்பசாமி உட்கார்ந்து அருள் பாலிக்கிறனாலதான் இன்றைக்கு அழகர் கோயில் இருக்கக்கூடிய கருப்பசாமிக்கு 18ஆம் படி கருப்பர்னு பேர் வர காரணம். சரியா? இன்னொரு விஷயம் என்ன, அழகர் எதுக்காக ஆத்துக்குள்ள இறங்கினாரு? துர்வாச முனிவர், உங்களுக்கு நல்லா தெரியும், துர்வாச முனிவர் அதிகமாக சாபத்தை கொடுக்கக்கூடியவர், அதிகமாக கோபம் வரக்கூடியவர் யாராக? துர்வாச முனிவருக்கு மட்டும்தான் அதிகமாக கோபம் வரும், சாபத்தை கொடுக்கக்கூடிய முனிவரும் அவர்தான். அவர் என்ன பண்றாரு, அழகர் மலைக்கு முனிவரை பார்க்கறதுக்காக போறாரு. ஒரு முனிவரை பார்க்கறதுக்காக போறாரு, அவர் பார்த்து பேசுவோமே அப்படிங்கிறதுக்காக போறாரு. அந்த முனிவராகப்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, தண்ணீரை வந்து ராக்காயி தீர்த்தம்னு எங்க அண்ணன் சொன்னாங்க பாத்தீங்களா, அது எங்க இருந்து வருது இன்ன வரை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த ராக்காயி தீர்த்தம் வருது அந்த கோயில்ல இருந்து, நானே போய் பார்த்திருக்கேன். ஆனா எங்க இருந்து அந்த தண்ணீராகப்பட்டது வருது இன்றைக்கு வரை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த நீரோடையில உட்கார்ந்து அந்த முனிவராகப்பட்டவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. குளிச்சுக்கிட்டு இருக்க இந்த துர்வாச முனிவர் என்ன பண்றாரு, அவரை போய் கூப்பிடுறாரு, ஒயாம கூப்பிடுறாரு. இவர் என்ன பண்றாரு, குளிக்கிற ஒரு சந்தோஷத்துல அவர் கூப்பிட்டது கூட அந்த அறிவுடைய சத்தத்துல, அவர் குளிக்கிற அந்த அறிவுடைய சத்தத்துல முனிவரை அப்படி துர்வாச முனிவர் கூப்பிட்டதை அவருக்கு கேட்கல. துர்வாச முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கூப்பிட்டது கூட கேட்காம இப்படி தண்ணிக்குள்ள மண்டகம் மாதிரி கிடக்குறியே, மண்டகமாக போக கடவுன்னு சாபத்தை கொடுக்குற. மண்டகம் என்றால் என்னன்னா தவளை. மண்டகம் என்றால் என்னன்னா தவளை. தவளையா மாறிட்டாரு முனிவர். திருப்பி சாப விமோசனம் கேட்கிறாரு. இப்படி நான் உங்களை கவனிக்காம இருந்துட்டேன், உங்களை வரவேற்காம இருந்துட்டேன், எனக்கு இப்படி ஒரு நீங்க சாபத்தை கொடுத்துட்டீங்க, இந்த சாபத்துடைய விமோசனம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு இந்த முனிவராகப்பட்டவர். அப்பத்தே அவர் சொல்றாராம், எப்பவுமே மாசியில தான் திருவிழா வரும், சொக்கருக்கு மீனாட்சிக்கும் திருமணம். சரியா? சித்திர திருவிழா வந்து இப்ப கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாகத்தானே ஆரம்பிச்சாங்க. ஏன் மாசியில இருந்த திருவிழா சித்திரைக்கு மாத்தினாங்க? காரணம், மாசியில நடக்கக்கூடிய திருவிழாவை சித்திரை மாசம் எதுக்கு மாத்தினாங்க? சொக்கருக்கு மீனாட்சிக்கும். அதுவும் ஒரு காரணம் இருக்கு. இந்த கதையை முடிச்ச அப்புறமா அதை சொல்லுவோம். என்ன அப்படின்னாக்க, சரி என்ன இதுக்கு வந்து என்ன சாப விமோசனம் அப்படின்னு கேட்கிறப்ப, அழகர் எப்ப இந்த ஆத்துக்குள்ள காலை எடுத்து வைக்கிறாரோ அன்றைக்கு உனக்கு சாப விமோசனம் அப்படின்னாங்களாம். இப்ப மீனாட்சியுடைய திருமணத்துக்கு அன்னை அழகர் போகணும், மீனாட்சியுடைய திருமணத்துக்கு அன்னை போகணும். அன்னை வராம திருமணம் அடைக்க மாட்டேன்னு சொக்கநாதர்கிட்ட மீனாட்சியப்பட்டவள் கூறிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொக்கநாதர் என்ன நினைக்கிறார் அப்படின்னாக்க, என்னப்பா அது அன்னை வந்தாத்தான் மீனாட்சி திருமணம் அணிக்க வைக்கிறான், முகூர்த்த நேரம் தவறி போய்கிட்டு இருக்கு, அண்ணன் வராத காரணம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு அழகராக உருவத்தை மாற்றி கொண்டாராம் சிவபெருமான். அழகராகவும் இருந்தாரு, அண்ணனாகவும் இருந்தாரு, சிவனாகவும் இருந்து மீனாட்சி திருமணத்தை முடிச்சாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, அண்ணனும் அவரே புருஷனும் அவரே அப்படிம்பாங்க. எதனால இவரு அழகப்பட்டவர் திருமணத்துக்கு வர காலதாமதமானது ஏன் அப்படின்னாக்க, இந்த மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காக தான் தாமதமானது. அதனாலதான் மீனாட்சி திருமணத்துக்கு வர்றதுக்கு தாமதமான. இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அழகர் வர்றப்ப தாசி பெண்கள் மறித்து கொண்டார்கள் என்பாங்க, சொல்லுவாங்க எல்லாருமே. தாசி பெண்கள் வந்து அழகரை பார்த்தோன்னா அழகரை மயங்கி அவரை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் அழகர் வந்து திருமணத்துக்கு வர காலதாமதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காகத்தான் மீனாட்சியுடைய திருமணத்துக்கு வருவதற்கு காலதாமதமானது அழகருக்கு. ஆனா அழகர்
இன்னொரு பேர் என்ன தெரியுமா? இப்ப நம்ம எல்லாரும் சொல்லுவோம், அப்பா எந்த கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படிமோ. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அப்பா அழகர் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படிமோ. அழகர் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படிமோ. அப்ப அழகருக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய இன்றைக்கு பாருங்களேன், அந்த பேராகப்பட்டது அழகர் கோயில கல்வெட்டுல எழுதி வச்சிருப்பாங்க. கல்வெட்டுல யாரோட பேர? அழகர் பேர. அழகர் பேர் எழுதிருக்க மாட்டாங்க. இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு. அது என்ன பேரு? கல்லழகர். கல்லழகரா? கல்லழகர், கூடலழகர், நிறைய பேர் இருக்கு அவருக்கு. சுந்தரராஜ பெருமாள் அப்படிம்பாங்க. சுந்தரம் என்றால் அழகு. சரியா? அந்த சுந்தரராஜ பெருமாள் அப்படிங்கிற பேரு இன்றைக்கும் அழகர் கோயில் கல்வெட்டுல எழுதி இருக்கு. இப்படி நானே பேசிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு அழகா பேசுறீங்கல்ல, சரி, இவ்வளவு திறமையா பேசுறீங்கல்ல. ஏதோ எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு, அம்படித்தேன், வேற அண்ணனை பாதி சொல்லி கொடுத்துச்சு. அதெல்லாம் சரிதான். சரி, அதுக்காகத்தான் உங்களை இங்க விட்டுட்டு இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி எங்க உலகத்துக்கு கொண்டு போக வந்திருக்கிறேன். என்னது கொண்டு போவா? யார கொண்டு? தேவலோகத்துக்கு. ஆமாமா, கொண்டு போக வந்திருக்காராம் தேவலோகத்துக்கு. இங்க மக்களுக்கு பணிவிட செஞ்சது போதும், தேவர்களுக்கு மக்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முருகனுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமினா. முருகனுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பாவுடைய வேண்டுதலை நான் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? முருகனுக்கு தொண்டு எதன் மூலம் யாருக்கு செய்றீங்க? முருகனுக்குன்னு. முருகன் மூலம் தொண்டு யாருக்கு செய்றீங்க? ஐயோ, முருகனுக்கு தொண்டு. ஏமா முருகனுக்கு தொண்டு செய்றீங்கம்மா? முருகன் மூலம் அந்த தொண்டை யார் பாக்குறா? யார் அனுபவிக்கிறா? மக்கள் பாக்குறாங்க. அப்படியா? அதனால நான் கூட பயந்து போயிட்டேன். வேற ஏதோ சொல்ல முடியாது போதும். இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அதனால அங்க தேவலோகத்துல செய்யணுங்கிறதுக்காக உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கு. கடவுளே, என்ன நாராயணா, இந்த கொடுமை நான் எதுக்கு இதை இவ்வளவு நேரம் பேச விட்டு போய் வேடிக்கை பார்த்து முடியலே. நீங்க வந்தவனே சொல்லியிருந்தா இப்ப தேவையாது. வந்தவனே நீங்க சொல்லி இருந்தா. இங்க பாருங்க, என்ன மாப்பிள்ளை வந்திருக்கேன் சாமி, கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணி எப்போனா ஊருக்கு போயிருப்பேன். அது எப்படி இவ்வளவு நேரம் காலம் தாமதமா நீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அதான் சொல்றேன். என்ன பருவம் என்பது சித்திரமா, பாதுகாக்கணும் பத்திரமா. அது வருவது ஒரு முறை சாத்திரமா. சரி, வரமுறை தவறு விட்டா பெரிய ஓத்திரன்னு சொல்லியிருக்காங்க. யாரோ ஓத்திரியம் பண்றா? அதனால நீங்க தான் ஓத்திரியம் பண்ணி எடுத்தீங்க. ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பாலோட ஆயினும் காலம் அறிந்து உணர்ன்னு சொல்லிருக்காங்கல்ல. எந்த நேரத்துல எது நடக்கணுமோ அது நடக்கணும்னு வந்திருக்கேன். ஆமா, சரி, நீங்க ஆசைப்படுறீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன், நீ திருமணம் பண்ணிக்க அப்படின்னு. மாப்பிள்ளை பேரை நீங்க சொல்லுங்க. எது பிடிச்சிருந்துச்சுனாக்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எதுக்கு ஆசைப்படுறேன்? கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. ஏன் நீங்க தவறாவே நினைக்கிறீங்க? என்ன பேசினாலும் நான் தவறா சொல்லலாமா? நீங்க தவறா நினைக்காதீங்க. சரி, முருகனோட ஒண்ணு கொண்டு போய் சேர்க்கறேன்னு வந்திருக்கேன். அதனால எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தெரியுமா? இதோ ஊரு பெருசாச்சு, சனத்தொகை பெருசாச்சு, பச்சை எதிர்பார்த்து. என்ன பெருசாச்சு? ஊரு. ஊரா? சொந்த பாசையில நமக்கு வேற மாதிரி வந்துச்சு. பாருங்க பாருங்க, வள்ளி நாயகமா. இங்க பாருங்க, இங்க வாமா, இங்க வாமா. ஊரு பெருசாச்சுன்னு சொல்றேன். அவங்களுடைய நடைமுறை பாசை இருக்குல்ல, ஊர் உலகம்னு சொல்லுவோம்ல. ஊர் உலகம் அப்படிங்கறத ஊரு பேரு, உன்னுடைய பெயர் என்னமா அப்படிங்கிறப்ப அது இலக்கணம். நாடு பெருசாச்சு, ஜனத்தொகை பெருசாச்சு, இப்படி கூட நீங்க பாடி இருக்கலாமே. அம்மா நீ கேளு, ஆண்டவன் தான் பாரு, அன்புன்னு வணங்கும் அருள்வன் பேரு. வாழ்க்கை பருவ இந்த இடத்திலே நானே அந்த சமூகத்தை நீ கொடுத்தான் நல்லது, அந்த சமூகத்தின் பக்கம் வர வாய்ப்பு. அந்த சமூகத்தை நீ கொடுத்தான் நல்லது, அந்த சமூகத்தின் பக்கம்
உங்களுக்கு ஊர் உலகத்துல வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? நான் தெரியாம தான் நான் கேக்குறேன். என்ன குறைச்சான்னு கேக்குறேன். எதுலையுமே குறை இல்லையே, ஒரே ஒரு குறைதான். அப்புறம் என்ன குறை? முருகனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சு. ரெண்டாம் தரம் என்னை உண்டே சேவனம் நினைக்கிறீங்களே, நாகர் நீங்க பண்ற வேலையெல்லாம் சரியா? அப்படி நினைக்காதீங்க. தராசில 2 தட்டுக்கள் போல சரி தெய்வயானையும் நீங்களும் இருந்து நடுவுல இருக்கக்கூடிய முள்ளுமாரி முருகன் அமர்ந்து இந்த தமிழுக்கெல்லாம் பெருமை சேர்க்கணுங்கிறக்காம வந்து கடவுளே கண்கண்ட தெய்வம் அப்படிமாங்க. நீ தெய்வத்தை போய் பார்த்து வந்து திருமணம் பண்ணிக்கமானா முடியுமா? தாரத்தில் முதல் தாரமா போகணும், அப்பதான் முதல் தரம் கிடைக்கும். ரெண்டாவது என்ன யாருக்கு வாய்ப்பு இல்லை? யாருக்கு வாய்ப்பு? ஒரு மன்னர் மகனுக்கு மன்னர் மகனும் அதே நேரத்தில் சாதாரண குடிமகனுக்கு சாதாரண பெண் தான் பொருத்தம். நீங்க என்னதான் சொன்னாலும் எத்தனை வார்த்தையா நீங்க சொன்னாலும் நீங்க சொல்றதா நான் கேட்க மாட்டேன். தள்ளாதே சும்மா நல்ல பழக்கம். உண்மைதான். இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், முச்சந்தரை உட்காந்து முறுக்கு வித்து கொடுக்கலாம். நாங்க எதையுமே குறைச்சு கொடுக்க மாட்டோம், கூட்டி தான் கொடுப்போம். எது கல்வியில கல்வியையும் கூட்டி, செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வத்தையும் கூட்டி, புகழ் இல்லாதவர்களுக்கு புகழையும் கூட்டி வைத்து கொடுக்காமல் கூட்டி வாரி வரங்களை வழங்க. நல்ல வண்டதே கர்ணனை விட வள்ளல் எல்லாம். ஆமா ஆதம் நஷ்டமாதற்கு உங்களை முருகபெருமான் காட்டவில்லை என்றால் நல்ல நல்ல பெயர் நாரதர் மாத்திரம் பேர் மாத்திரம் இங்க பாருங்க. முப்பிரி நூலுங்க அதே அர்த்தப்படுவோம். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். காட்ட வரட்டும் போங்க. முருகா எம்பெருமானே முருகப்பெருமானே வர வேண்டும் முருகா, எங்கள் அனைவருக்கும் நல்லாசி தர வேண்டும் முருகா.
வேதமாகி அந்த வேதத்தை வழிவந்த மூதாதேயர் கல்தோன்றி மற்றோட கருத்தை முந்தோட்ட மூத்த குடிமகளான முயவளையும் குளம் மலைமகளையும் தாய் குலத்தின் தலைமகளையும் சிவாய நமமும் ஒன்று செந்தி திருப்பூருக்கு அபாயம் ஒன்று மொழி உறுத்தாள் என்ற அன்பு அந்த தந்தையும் போற்றுமா கன்னிமூல கணபதி பகவானே சரணோ கந்தனே சிங்கார வெள்ளனே சரணோ அன்னை மாளிகை முதல் தம்மதேவனே சரணோ ஹரிகர சுவாமியப்பா சுவாமியே அன்னையப்பா மாமலை சபரியிலே மணிகள் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகள் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம் உமகள் குடிகொண்டு குறை தீர்க்கும் சன்னிதானம் உமகள் மையங்களின் புண்ணிய சன்னிதானம் பதினெட்டு மணி மீது விளங்கிடும் சன்னிதானம் பதினெட்டு மணி மீது விளங்கிடும் சன்னிதானம் விதியையும் மாற்றி வைக்கும் அழகரின் சன்னிதானம் கவலை போக்கிடும் கணபதி சன்னிதானம் அவனியெல்லாம் பார்க்கவும் அண்ணனின் சன்னிதானம் மாமலை சபரியிலே பாவனின் சன்னிதானம் நாகரின் சன்னிதானம் பாவனின் சன்னிதானம் நாகரின் சன்னிதானம் நாளெல்லாம் அமையங்கி கட்டி காக்கும் சன்னிதானம் மாளிகை முரசம்மனின் மனங்கள் சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் சன்னிதானம் மையனின் சன்னிதானம் சன்னிதானம் சிவனின் சன்னிதானம் இப்படி வரைந்து கொண்டிருந்தால் இந்த இடத்துல இந்த அமைப்பில் என்று காலமாக வரைந்து கொண்டிருக்கலாம் தோன்றியின் புகழோடு தோன்றுக அங்கிலார் தோன்றலின் தோன்றாமலே நன்று என்ற பொய்யாமலை கிணங்க யான் செய்யாமல் செய்த உதவி போல் இந்த வையத்து மாந்தர்கள் முன்னையிலே மறுபடியும் இந்த வாய்ப்பை கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு வெள்ளாக்குளம் கிராமத்தாருக்கும் அன்பு கலைஞர்களுக்கும் அன்பு தம்பி ராதாகிருஷ்ணனுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை கூறி ஒரே ஒரு ஹலோ இங்கு மகளே இங்கு முருகன் நடிக்கும் செந்தமரை கண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மாலை அறிவித்து பொன்னாடை அணிவித்திருந்தார்கள். ஆடை அணிவித்தும் மலர் மாலை அணிவித்தும் அகம் மகிழை செய்து அன்பு வெள்ளாவளம் கிராமத்திற்கு மனமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதியும் அவளே அந்தமும் அவளே ஊதியும் அவளே இந்த உலகம் அவளே உண்டு. உலகமே இந்த பூமியை பெண் தான். அப்படி எங்களுக்கும் ஒரு காலத்தை குலதெய்வமாக விளங்கி இந்த சீலக்காரி அம்மன் ஒரு முறை போட்டுவிட்டு கற்பூர நாயகியே சீலக்காரி காளி மகமாய் கருமாரி அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி
உலகெல்லாம் தேடியும் காணும். திருத்தமாம் பொய்கை திருப்பெரும் துறை மேவிய சிவனே, சிவன் மகனே என்று எங்களே பூஜிக்கும் தாங்கள் விஜயம் செய்த காரணம்? நான் மூத்த உலகம் சென்ற
விட்டு தங்களையும் தரிசித்து விட்டு போகலாம் என்று இப்பொழுது மார்க்கமாக வரும்போது குறிஞ்ச இடத்திலே திரைச்சோலையிலே ஒரு அற்புதமான கனி ஒன்றை கண்டு வந்தேன். அந்த கனியுடைய பெருமையை சொல்லி தங்களோட ஒப்படைக்கல் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறான். என் மீது தாங்கள் பாசமுள்ளவர் தானே, உண்மைதான், பற்றுள்ளவர் தானே, இதுல என்ன சந்தேகம்? நியாயமானவர் தானே, ஆமா, நேர் வழியில் செல்பவர். ஆமா. அப்படிப்பட்ட பிரியமான நீங்க இந்த கனியை பார்த்த கனியை கையோடு கொண்டாந்திருந்தா அவளுக்கு முட்டா பழந்து சாப்பிட்டு என்னது பார்த்தேன்னு சொல்வதை விட கையோடு கொண்டாந்துக்கலாமேன்னு சொல்ல கொண்டு வந்திருக்கின்றேன். செய்தியா? ஆமா, நற்செய்தியா? உண்மைதான். இங்க விளக்குன்னு பார்க்கலாம். இதோ கொடுக்கிறேன். மாங்கனிக்கும் தேன் கதலே வங்கனிக்கும் மேலிடிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா முருகா நான் கணிந்தேன் ஐயா முருகையா அக்கடையை கடவே பொய்யா பொய்யாமல் 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 முருகா 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 கனிகளில் சிறந்த மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிக்கு மேலான கனி முருகா, நான் கண்டு வந்த கனி. மாங்கனிக்கும் தென்கதலி, வங்கனிக்கும் மேலனிக்கும் பூங்கனி, உலகில் கனி சிறந்ததோ மா கடலி பலா என்பார்கள். அதை விட சிறப்பு கனியும் தங்களது துணிகளும். கண்கள் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பாவை தமிழ்ஞான சிறுக்கோடு வந்திருக்கு. அநியாய செருக்கு, அநியாய செருக்க என்ன அநியாயமான செருக்கு? ஆமா, தமிழ் செருக்கு, அப்போ அநியாயமான அளவு கடந்த செருக்கு. அப்படியா? அளவு கடந்த பக்தியின் மீது கூட சொல்லலாம். ஆமா முருகா, இல்லையா? கற்றோர், ஆமா, கற்றோருக்கு தான் சென்னையிலாம் சிறப்பு. ஆமா, என்ன செய்ய வேண்டும்? கற்றாரை கற்றோரை காமுருவாங்க. அதனால அவரை திருமணம் பண்ணணும். நானா? ஆமா ஆமா ஆமா. இப்பதான் எங்க அப்பாவுக்கே திருமணம் முடிஞ்சுச்சு. சிவபெருமானுக்கு. ஆமா, எனக்கு திருமணமா பண்ணணும்ல. காரணம் அவ வந்து திரைச்சூழல காவல் காத்துக்கிட்டு இருக்கா. சரி, பொம்பளை பிள்ளை. ஆமா, கடவுளுக்கு உங்களை கூட கடவுளா வணங்கிக்கிட்டு இருக்கா. சரி, அதனால அவரை நீங்க திருமணம் பண்ணணும்னா இப்படி போகாம அது எப்படிங்க கடவுளா வணங்குறீங்கன்னு நம்பி கல்யாணம் பண்ணலாம்? அதான் முருகா, இப்படி போனீங்கன்னா அவளுக்கு அந்த எண்ணம் வராது. சரி, திருமணம் செஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வராது. அதனால அவர்கள் இனத்தவராக இதையெல்லாம் அவுத்து போட்டுட்டு ஆராயிரா வேடுவராக ஒரு மாதிரி அவருடைய அஞ்ஞானத்தை போக்கி விஞ்ஞானத்தை புகுத்தி கனிமணம் புரிந்து காட்சி தர வேண்டுகிறேன் முருகா. அப்படி காட்சி கொடுத்தால் என்ன கொடுப்பேன்? பூ மாலையோடு மாலை பாடி வருகிறேன். உங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக புகழ் மாலை சூட காத்திருப்போம். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள், சென்று வாருங்கள், சென்று வாருங்கள்.
மதுரை அரசாலும் மீனாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி அவன் பெயர் சிவகாமி அவன் பெயர் சிவகாமி திருக்கடை ஊரினிலே அபி